அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தல 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். சகோதரரே, பிதாக்களே, ஸ்தேவான் இஸ்ரவேலருக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் போதுங்க. ஆபிரகாமுடைய அழைப்பில் நாம் கற்றுக்கொண்டு முதலாவது காரியம் என்ன சொன்னால், அழைப்பு. ஏன்னா நீங்கள் நானும் அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 வார்த்தைகள் ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து. ஒன்று, ஆபிரகாமுடைய அழைப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 வார்த்தைகள். ஒன்று, விசிபிள். அதாவது ஆண்டவர் அழைக்கும் போது என்ன செய்யாரு, அவனுக்கு தரிசனமாகித்தான் அவனை அழைத்தார். அப்படின்னா விசிபிள் என்றால் என்ன? பார்க்கிற மாதிரி. அழைப்பு என்றால் அதில் எப்படி இருக்கணும்? முதல்ல பார்ப்பது. தரிசனமாகிறார். கர்த்தர் தரிசனமாகித்தான் ஆபிரகாமை அழைத்தார். அழைப்பில் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நீங்கள் நானும் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த புனித பயணத்துக்கு போகிறவனுக்கு முதலாவது பயணம் என்ன? அழைப்பு தான். இந்த அழைப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? இஸ் இட் விசிபிள்? நீங்கள் நானே அழைக்கப்பட்டோம் சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. இந்த அழைப்பு நேரடியாக நம்ம கண்கள் கண்டு தான் அந்த அழைப்பை பெற்றோமா? அதாவது தரிசனம் பெற்று தான் அழைக்கப்பட்டோமா? இரண்டாவது, அவன் காதுகள் கேட்டது. ஆபிரகாமுடைய கர்த்தர் பார்த்தது மாத்திரமல்ல, என்ன சார், அவர் கேட்டார். கர்த்தர் சொன்னதை அவர் கேட்டார். அப்படின்னா இட் இஸ் ஆடிபிள். கேட்க வேண்டும். ஒன்று பார்ப்பது, இரண்டாவது கேட்பது, மூன்றாவது இன்னொருவரை அனுப்பி கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிற. அவரே என்ன பண்ணார்? போய் அவனை நேரடியாக அழைத்தார். இப்போ அழைப்புக்கு என்ன? டைரக்ட் என்றால் நேரடியானது. ஆபிரகாமுடைய அழைப்பில் இன்றைய சபை கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பில் முதல் என்ன இருக்கணும்? நாம் பார்த்தோமா? நாம் கேட்டோமா? கர்த்தர் நம்மோடு பேசினாரா? நமக்கு தரிசனமானாரா? இன்னும் கண்டிப்பாக ஒன்று விசிபிள், ஆடிபிள், மூன்றாவது டைரக்ட், நேரடியாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வந்தால்தான் ஆபிரகாம் இந்த 15 பயணத்தையும் தாக்கு பிடிச்சார். அவர் இப்படி ஒரு நேரடியான ஒரு அழைப்பு ஆபிரகாமுக்கு இல்லாவிட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? அடுத்த பிரச்சனை எங்கே போயிடுவாங்க? எகிப்துக்கு போவார். போகிற இடத்துல வம்பில் மாட்டுவார். என்ன ஆகிடுவோம்? இன்றைக்கு அநேகர் அழைப்பு பெற்றவர்கள் அந்த அழைப்பினுடைய நிச்சயம் இருக்கணும்னா அந்த 3 கண்டிப்பாக இருக்கணும். அழைப்பு என்பது என்ன? நம்ம தரிசித்திருக்கணும், நாம் பார்த்துருக்கணும், நாம் கேட்டிருக்கணும், கர்த்தர் நம்மோடு நேரடியாக நம்ம அழைச்சிருக்கணும். இப்படி இருந்தால் எந்த காலத்தில் நீங்களானு இடர மாட்டோம். இல்லாவிட்டால் என்ன ஆகும்? யாரோ ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் பேசுகிற, தேவ மனுஷனை கொண்டு பேசுகிறார், கர்த்தர் ஒன்று ஊழியத்துக்கு அழைக்கிறார், வா, ஒன்று போயிடுவாங்க. பின்னாடி போனால் இவருக்கு அந்த நிச்சயம் இல்லைல்ல. யாரோ ஒருவர் சொன்னாங்க, ஒரு தேவ மனுஷன் சொன்னார், இவங்க அதை பின்பற்றி போயிட்டாங்க. போனபோது என்ன ஆகும்? நாளைக்கு ஊழியத்தில் இடரல் வரும். நம்முடைய அழைப்பில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகும்? சோர்ந்து போயிடுவோம். நேரடியாக கர்த்தர் நம்மோடு நம்ம பார்த்துருந்தோம்னு வச்சிங்களேன், நாம் கேட்டிருந்தோம், இல்லை கர்த்தர் நமக்கு நேரடியாக தரிசனமாகி அவர் நம்மோடு பேசி இருந்தால் என்ன செய்வோம்? பிரச்சனை வந்தால் அவர் ஜிபா பிடிச்சி உழுக்குவோம். நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, நீங்கள் தானே பேசுனீங்க அப்படி சொல்லுவோம்ல. இப்போ யாரை போய் ஒழுக்க முடியும்? அழைப்பில் மிக முக்கியமானது, ஆபிரகாமின் அழைப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். ஆபிரகாம் என்ன நிலையில் இருந்தார்? யோசுவா 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் யாருடைய சாட்சி? அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் யாருடைய சாட்சி? ஸ்தேவானுடைய சாட்சி.
ஸ்தேவானுடைய சாட்சியை தொடங்கும் போதே ஆபிரகாமில் தான் தொடங்குகிறார். சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் காரானில் குடியிருப்பு முன்னாடி மெசொப்பொத்தேமியாவில் குடியிருந்தான். மகிமை தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா என்றார். அப்படின்னா அழைப்பு என்பதை அந்த ஸ்தேவானுடைய சாட்சியில் முதலாவது எதை சுட்டி காட்டுகிறார்னு சொல்ல போனால் இஸ்ரவேலின் வரலாறு. இஸ்ரவேலின் வரலாறை சுட்டி காட்டுவதற்கு அவர் முதல்ல எதை சுட்டி காட்டுறது தெரியுங்களா? அவருடைய அழைப்பை. ஆபிரகாமுடைய அழைப்பை பற்றித்தான் அவர் முதல்ல பேசுகிறார். அப்படின்னா இஸ்ரவேலின் வரலாறு எங்கே தொடங்குது தெரியுங்களா? அழைப்பில் தான் தொடங்குது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. யோசுவா. அப்பொழுது நல்லா கவனிச்சிங்களா? இப்போ யார் ஆரம்பிக்கிறாங்க? யார் ஆரம்பிக்கிறார்? ஜாஷுவா ஆரம்பிக்கிறார். புதிய பாட்டில் யார் ஆரம்பிக்கிறாங்க? ஸ்தேவான் ஆரம்பிக்கிறார். இங்கே யார் ஆரம்பிக்கிறாங்க? ஜாஷுவா ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கணும்னு சொல்லார் பாருங்க. என்னவென்றால் மறுபடியும் பார்த்தீங்களா, இஸ்ரவேல் வரலாறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஆபிரகாமுடைய அழைப்பில் தான். ஸ்தேவானுடைய சாட்சியிலும் இதில் தான் ஆரம்பிக்குது. ஆபிரகாமின் அழைப்பு. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் சொல்லும் போதும் இஸ்ரவேலுடைய வரலாறு எங்கே தான் ஆரம்பிக்குது? ஆபிரகாமின் அழைப்பில் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஏனென்றால் விசுவாசிகளின் தந்தை அவர். இப்போ அவரை பின்பற்றி வரும்போது நமக்கும் இதில் தான் நம்ம வரலாறு எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது? அழைப்பில் தான். ஆனால் தான் ஆபிரகாமுடைய அழைப்பு மிக மிக முக்கியமானது. ஆபிரகாமின் அழைப்பின் 3 தன்மைகள். ஒன் இஸ் விசிபிள், ஆடிபிள், மூன்றாவது டைரக்ட், நேரடியாக. ஆபிரகாமின் அழைப்பில் தான் இஸ்ரவேலின் வரலாறே ஆரம்பிக்கிறது. அப்படி நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோமே. இந்த புனித பயணம் எங்கே ஆரம்பிக்க தெரியுங்களா? நமது அழைப்பில் தான் ஆரம்பிக்கிறது. இந்த 3 நிச்சயமும் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ஒன்று, நான் பார்த்தேன், நான் கேட்டேன், கர்த்தர் என்னை அழைத்தார். இந்த உறுதி இருந்தால் மாத்திரம்தான் பரலோகம் போய் சேர முடியும். இல்லை என்ன ஆகுதும், ஒரு அக்கா சொன்னாங்க, ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஒரு அங்கிள் சொன்னாங்க. எவ்வளோ நாள் அண்ணன் அக்கா வருவாங்க கூட? அழைப்பு. இப்போ நமக்கு சுவிசேஷத்தை ஒருத்தர் தான் அறிவிச்சிருப்பாங்க. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நாம நேரடியாக கர்த்தர் நமக்கு வந்து நீ ரட்சிக்கப்படணும்னு சொன்னதில்லை. யாரோ ஒரு தேவ மனிதன் மூலமாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மூலமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த அழைப்பு என்ன செய்யப்படணும்னா உறுதிப்படுத்தப்பட வேண்டும். என்ன? இட் மஸ்ட் பி டைரக்ட், இட் மஸ்ட் பி ஆடிபிள், இட் மஸ்ட் பி விசிபிள். அப்போது தான் நிலைத்து நிற்க முடியும். சரி, யோசுவா 24:2-3 வாசித்தோம் இல்லையா? ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது சாதாரணமாக ஒருவனை கர்த்தர் அழைக்கிறார் என்றால் நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? எதன் அடிப்படையில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார்? ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கிறார். ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், இல்லை ஒரு விசுவாசியாகட்டும், கர்த்தரை அறியாத காலத்தில் ஒருவனை அழைக்கிறார். அப்புறம் அழைத்தவனை ஊழியக்காரனாக மாற்றி அழைக்கிறார். சரியா? இதை நம்ம எதன் அடிப்படையில் இவர் அழைக்கிறார்னு நம்ம சொல்லுவோம் வழக்கமாக? ஐயா, நமக்கு விசுவாசம். நம்ம அவரை அறியாது. இப்போ ஆபிரகாம் வாஸ்தவமே நதிகளுக்கு அப்புறத்தில் அவங்க வேறு தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க. கிருபை. நம்ம சொல்கிற வார்த்தை என்ன? கிருபை தானே நம்ம அழைக்கிறது, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இது ஒரு பட்டிமன்றத்துக்குரிய கருத்து. ஏனென்றால் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? தேராகு, அவன் நாகோர் தேராகல் என்ன பண்ணுறாங்க? வேறு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ மகிமையின் தேவன் எங்கே போகிறாரு? மெசொப்பொத்தேமியாவுக்கு போகிறார். போய் இவனுக்கு என்ன பண்ணுறாரு? தரிசனமாகிறார், பேசுகிறார், நேரடியாக நீ வான்னு கூப்பிடுறார் இல்லையா? இது எதன் அடிப்படையில் கர்த்தர் கூப்பிட்டுருப்பார் அவரை? கிருபை என்று சொல்லுவோம் இல்லையா? அப்படி தானே? ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா கிருபை என்ற வார்த்தை நமக்கு தெரியும், தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற கொடை, ஈவு. ஆனால் நமக்கு அந்த எதனால் கர்த்தர் நம்ம அழைச்சாருன்னு நமக்கு தெரியாததுனால என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கிருபை என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது என்னுடைய கருத்து. சரியா? அதுக்கு அந்த ஆபிரகாம் ஒரு நல்ல உதாரணம். ஆபிரகாம் என்ன செய்துட்டு இருக்கிறாரு? வேற தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் வணங்குவது யாரு? வேற ஒரு பொம்மையை, ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறான். இப்போ இவனை தேடி கர்த்தர் ஏன் போகணும்? வேற ஆளே இல்லையா? ஒரு ஆபிரகாம் அப்படின்னா யோசித்து பாருங்க. உலகம் முழுவதும் யார் தான்? விக்கிரகம் வணங்குறவங்க தானே. விக்கிரகத்தை வணங்கி கொண்டவங்க இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஒரு ஆபிரகாம நேரடி அப்படின்னா கிருபை என்பது கூட தெரிந்து கொள்வதா?
கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவன் கொடுப்பது தானே. கோடிக்கணக்கான தகுதி இல்லாதவன் இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கொடுக்கணும் ஐயா? அதுதான் சங்கீதம் 4:3 வாசிங்க. சங்கீதம் 4:3. சங்கீதம் அப்படின்னா என்ன வேறுன்னு சொல்லுது? கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்ள கிருபை என்று சொல்லுகிறோம், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த கிருபையை கொடுப்பதற்கு கூட கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. உன்னை எல்லாருக்கும் கொடுக்கலையே. கோடிக்கணக்கான மக்கள் அன்றைக்கி உலகத்தில் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரை விட்டுட்டு ஆபிரகாம் ஒருவனை மாத்திரம். இன்னும் சொல்ல போனால் அவங்க அப்பா தேராக கூட தெரிஞ்சுக்கல, அவன் சகோதரன் நாகோரை கூட தெரிஞ்சுக்கல. யார் தெரிந்து கொள்கிறார்? ஆபிரகாமை தானே பர்டிகுலராக தெரிஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் வேத வசனப்படி பார்த்தா அவனுக்கு என்ன இருக்குது? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பைபிளில் இஸ்ரவேலின் வரலாற்று சொல்கிற ஆசாமிங்களில் ஒருவர் யார்? ஜாஷுவா. அடுத்தது யாருங்களா? நெகேமியா. அதுக்கு அடுத்தது யாருன்னா ஸ்தேவான். அதுக்கு அடுத்தது பரிசுத்த பவுல். இந்த 4 பேர் தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வர்றார கலெக்ட் பண்ணி சொல்கிறவங்க 4 பேர் தான். அதில் இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேய பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு என்ன ஏன் அவனை கண்டு கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு? அவன் இருதயத்தில் என்ன இருக்குது? உண்மை. மேலோட்டமாக பார்த்தா அது என்னதான்? கிருபை. தகுதி இல்லாதவன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அழைப்பதற்கும் அவருக்கு ஒரு தகுதி இருக்குது. நமக்கு அது தெரியாததுனால, காரணம் இல்லாததுனால கர்த்தர் அழைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? கர்த்தர் உண்மையை எங்கே இருக்குது? அவன் இருதயத்தில் உண்மை இருக்குது. ஆகவே தான் எத்தனையோ மக்கள் இருக்கும்போது ஒரு தனி மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்றால் நம்முடைய அழைப்பை பற்றி நமக்கு நிச்சயமாக தெரியணும். ஏதோ ஒன்று நம்மிடத்தில் உள்ளது கர்த்தரை கவர்ந்திருக்கிறது. சம்திங் டீப். யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எனக்கு 4 அண்ணன் ஒரு அக்கா. அவங்களெலாம் விட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நாம் என்ன சொல்லுவோம்? கிருபை என்ற வார்த்தை. கிருபை என்றால் எல்லாருக்கும் பொதுவானது தானே. அப்போ ஏன் எங்கள் அக்காவை தெரிஞ்சுக்கல, எங்கள் 4 அண்ணனை ஏன் தெரிஞ்சுக்கல? இல்லையா? அப்போ தேவன் அந்த கிருபை தான், கிருபையின் அடிப்படையில் தான் அழைக்கிறார். அந்த கிருபையை கொடுப்பதற்கு கூட என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஒரு தகுதி இல்லாதவனுக்கும் சொல்கிறோம். ஆனாலும் நமக்கு அது தெரியலை. எதனால என்ன அழைச்சா நமக்கு தெரியலை. அதை மிதிக்கப்பட எதுவாக கிடந்து என்ன அழைச்சிங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மிதிக்கப்படுற களிமண்ணாக இருந்தால் கூட அதுலேயும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதை தேடி தான் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்கிறார். இவன் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். நெகேமியா ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஆபிரகாம் என்று பெயரிட்டார். சொல்லுங்க, எதனால் அவர் தெரிந்து கொண்டாரா? அவருடைய உள்ள இருதயத்தினுடைய உண்மையை கர்த்தர் கண்டு. அதை 8ஆம் வசனம் வாசிங்க தம்பி. நெகேமியா 9:8. உண்மை உள்ளதாக கண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர். கர்த்தர் நிறைவேற்ற காரணம் என்ன? அவங்களுடைய எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார், அவன் இருதயத்தில் உள்ள உண்மை. ஆகையினால அழைப்பு என்பது நாம் பொதுவான கிருபையினாலே அழைக்கப்பட்டோம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் கிருபையை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர்கிட்ட என்ன வச்சிருக்கிறாரு? அவர் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவருக்கு. நமக்கு தெரியாது. ஒரு வேளை என்ன நம்மகிட்ட பார்த்தாரு, நம்ம தெரிந்து கொண்டார். யோசிச்சு பாருங்களேன், இந்த மண்ணூர்பேட்டில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தானே. பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த பகுதியில் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் கூப்பிடலையே. அப்படின்னா தேவன் ஒருவரை அழைப்பதற்கும் கூட என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு தகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு அது தெரியலை. அதனால தெரியாத நம்ம என்ன பண்ணுறோம்? பிளாங்காக கிருபை என்ற வார்த்தையை ஒரு ஃபில் இந்த பிளாங்க் மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு தெரிந்து கொள்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? இன்னும் வார்த்தை இஸ்ரவேலை ஏன் தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல் கோத்திரத்தை கர்த்தர் ஏன் வாசிங்களேன். உபாகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய துணைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா முழு உலகத்தையும் கர்த்தர் பிரிக்கிறார். யாருக்கு? ஆதாமின் புத்திரரை வெவ்வேறு இடங்களில் வைப்பதற்கு கர்த்தர் பிரிக்கும் போது ஒரு எண்ணிக்கை வரணும்ல. ஒரு 10,000 ஹியூமன் குரூப்ஸ், 10,000 மனித குழுக்கள் என்றால் ஏன் ஆண்டவர் இந்த 10,000ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படி கேட்டால், இஸ்ரவேலும் 10,000 இருக்கிறான், அதனால் 10,000 குரூப்ஸை ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆதாமின் சந்ததி வம்சத்தை
வெவ்வேறு நம்ம மக்கள் கூட்டமாக கர்த்தர் பிரிக்கும் போது எந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரிக்கிறாரா? இஸ்ரவேலுடைய புத்திரருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் கர்த்தர். அப்படின்னா இஸ்ரவேலுக்கு என்னையா பெரிய மேன்மை? இப்போ இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இல்லையா? எதுக்காக கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலை கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது கவனித்தோம். மேலோட்டமாக பார்த்தா என்ன இல்லை, மகிமை தேவனுக்கு தரிசனமாய் வான்னு கூப்பிட்டார். ஏன் கூப்பிட்டார் அவனை? இத்தனை லட்சம் மக்கள் இருக்கும்போது இவனை மாத்திரம் ஏன் செலக்ட் பண்ணணும்? எத்தனையோ மக்கள் இனங்கள் இருக்கும்போது யூதனை மாத்திரம், இஸ்ரவேலை மாத்திரம் ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும்? கமான், காரணம் தெரியும் தானே? என்ன அடிக்கடி கேட்குற கேள்வி இது. ஏன் இஸ்ரவேலை மாத்திரம் இயேசு கர்த்தர் தெரிந்து கொள்ளணும்? ஏன் ஒரு பெலிஸ்தீனை தெரிந்து கொள்ளக்கூடாதா? ஒரு அம்மோனியன், மோவாபியன், எகிப்தியன் எத்தனை பேர் சுற்றி இருக்கு, அத்தனை பேர் ஏன் இஸ்ரவேலை தெரிந்து கொள்ள வேண்டும்? உபாகமம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. உபாகமம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இது ஓர வஞ்சனம் தானே? எத்தனையோ மக்கள் கூட்டம் இருக்கும்போது இவனை மாத்திரம் என்னையா எடுத்து வச்சுக்கிட்டீங்க? அப்படி கேட்கணும்ல. காரணம் சொல்றாரு பாருங்களேன். ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப கர்த்தர் செலக்ட் பண்றதுக்கு காரணம் இருக்குதா இல்லையா? ஏன் எனக்கு நீ ஒன்று மெஜாரிட்டி குரூப் இல்லை, உலகத்தில் பெரிய இனம் இதுதான், அதனால் எனக்கு வேணும் நான் செலக்ட் பண்ணலை. ஏன் செலக்ட் பண்ணேன்? எல்லா ஜனங்களும் என்ன இருந்த ஸோ டைனி, ரொம்ப குட்டி, அதனால ஒன்று தெரிந்து கொண்டேன். தொடர்ந்து வாசிங்க தம்பி. கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு காரணத்தை கவனிச்சிங்களா? ஒன்று, அவன் கொஞ்சமாக இருந்தான். 2வது, கர்த்தர் அவன் மேலே அன்பு வச்சிட்டாரு. 3வது, அவன் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் என்ன பண்ணார்? இவனை தெரிந்து கொள்கிறார். யாருடைய தெரிந்து கொள்ளுதலாக இருந்தாலும் ஒருவேளை நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்க ஆண்டவரே? அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், we are someone special. Praise the Lord. We are someone special. சாதாரணமான ஆள். ஏன்னா we are selected by God. யோசித்து பாருங்களேன். ஒரு மனைவியும் கணவனும் துணி வாங்க போகிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சென்னை சில்க் ஹவுஸோ இல்லை போத்தீஸோ போகிறாங்கன்னு வச்சிங்களேன். போன உடனே இந்த அம்மா செலக்ட் பண்ணல, இவர் கூட வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டுருப்பார் கூட. சரியா? பில் கொடுக்குறது மாதிரி தான் இவர் மீதெல்லாம் வாட்ச்மேன் தான். அந்த அம்மா பைய பேக்கெல்லாம் மொத்தம் வாங்கி வச்சு நின்றுட்டுருப்பார் இல்லையா? இந்த அம்மா பார்த்துட்டே இருக்கோம், எல்லா சரியா அப்படி இப்படி தூக்கி போட்டே இருக்கும். இவருக்கு ஏதோ ஒன்று பிடிக்கும், ஒன்று அனுப்பிப்பேன், இது ஒரு கலர் இதே ஒரு எடுத்தீங்களா அப்படி போடுறாங்கல்ல. போட்ட உடனே அந்த மாதிரி அவங்க ரசனே இருக்குது, இவங்க செலெக்ஷனே தெரியுதில்ல. அந்த அம்மாவுக்கு தெரியாது இவங்களே அவர் தான் செலக்ட் பண்ணாருன்னு. இந்த அம்மாவை செலக்ட் பண்ணது அவர் தானே இல்லையா? வேணாம்னு சொன்னால் திருமணம் பண்ணியிருக்க மாட்டார்ல. அப்படின்னா இந்த அம்மா சொல்கிறது உனக்கு ரசனையே இல்லைன்னா அவர் செய்த முதல் தவறான செலெக்ஷன் இந்த அம்மா தான். அப்படி தானே எடுத்துக்கணும். கர்த்தர் இது தனக்கு வேண்டும் என்று தெரிந்து கொள்வார்னு சொன்னால் அவர் எப்போ தப்பாக செலக்ட் பண்ணுவாரா? நிச்சயமாக பண்ண மாட்டார். அப்படின்னா ஏதோ ஒன்று கர்த்தருக்கு ஒரு வித்தியாசமானது, யாரிடத்திலும் இல்லாத ஒன்று அவங்களுக்கு இருக்குது. அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். என்னன்னா நாம் அதை கண்டுபிடித்து விட்டோம்னு வச்சிங்களேன், நிச்சயமாக கர்த்தர் என்ன நோக்கத்தை நம்ம அழைத்தாரோ அதை நிறைவேற்றிடுவோம். நமக்கு தெரியல எதுக்காக கர்த்தர் நம்ம சொல்ல தெரியல. ஏன் சொன்ன? கிருபை 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 தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கிருபையை கர்த்தர் கொடுப்பதற்கும் என்ன இருக்குது? ஒரு அடிப்படையான ஒன்று கர்த்தர் ஒரு ரிக்வயர்மெண்ட் வச்சுருக்கார், ஒரு தேவையை வைத்திருக்கிறார். அதுதான் அவங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள், ஈசாய்க்கு 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் இவனை மாத்திரம் ஏன் செலக்ட் பண்ணணும்? அவங்க அப்பா அம்மாவே இவன் தேராத கேஸுன்னு ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. சாமுவேல் வந்து உட்கார்ந்துருக்கும்போது வரிசையாக ஒவ்வொருத்தர் வரான், இல்லை இல்லைன்னு அனுப்பும்போது கடைசியில் கேட்குறான், இவ்வளோ தானா? அவன் சொல்கிறான், ஒரு பையன் இருக்கிறான், அது உதவாக்குற, அது என்ன பண்ணிட்டோம், இவனாவது ராஜாவை ஆகிறதாவது. அப்பா அம்மாவே முடிவு பண்ணிட்டாங்க, எதுக்கு லாய்க்கில்ல, அரசனாவதற்கு தகுதி இல்லை என்று தகப்பந்தாயே முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. இவன் சொல்லுங்க, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அப்படின்னா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் காரணம் இருக்குமா இருக்காதா? 6 பேர் எலியாப் வந்து நிற்கிறான், வாட்ட சாட்டமாக இருக்கிறான், ஃபயராக இருக்கிறான், ராஜாவுடைய எல்லா ராஜரீக குணாதிசயங்களும் அவன்கிட்ட இருக்குது. சாமுவேல் பாட்டில் திறந்துட்டார், இவன் தானாக்குன்னு பாட்டில் ஓப்பன் பண்ண, இரு 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 நீ முகத்தை பார்க்குறேன், நான் அவனுடைய இருதயத்தை பார்க்குறேன், பாட்டில் மூடு. என்ன விசேஷம் தெரியுங்களா? தாவீது வரும்போது சாமுவேல் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்.
எலியாவை பார்த்தோன்னே சாமுவேல் தானாக எழுது பாட்டில் இவன் தானாக்கும்னா, இருப்பா நீ மூடிட்டு வையே அப்புறம் நான் சொல்கிறேன். இவன் உட்காந்துட்டான். ஒவ்வொருத்தனா போகிறானுங்க, ஒருத்தனும் இல்லை. இப்போ சொல்கிறான், ஒரு 10 இருக்கிறான், அவனை நாங்களே உதவாக்கிறேன்னு அனுப்பிட்டோம். அவன் அங்கேருந்து வருகிறான், மந்தையிலேருந்து வரான். ஆட்டு மந்தையிலேருந்து வந்தால் எப்படி வந்திருப்பான்? ஆடு மேய்க்கிறவன் மந்தையில் இருக்கிறவன் செலெக்ஷனுக்கு போனதுனால கொஞ்சம் குளிச்சு பவுடர்லாம் போட்டு சட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரேலாம் அடித்து வந்திருப்பான். சாமுவேல் வாங்கி விழுற மாதிரியா பண்ணியிருப்பான். இதெல்லாம் ஒரு சான்ஸே இல்லை. என்ன பண்ணுறான், அவனை ஆட்டு மந்தையிலேருந்து அவனை எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, வந்து முன்னாடி நிறுத்தும் போது வேறும் சொல்லுது, அவன் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபத்தோடு நிற்கிறான். பட் இவன் ஸ்மால் பாய், ஒரு சின்ன பையன். சாமுவேல் உட்கார்ந்துருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்லா தெரியுங்களா, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னா, தகப்பந்தாயும் அசட்டை பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுற ஊழியக்காரனும் அசட்டை பண்ணுறான். ஆனால் கர்த்தருடைய பார்வை பேரு. கர்த்தர் எப்படி அவன்கிட்ட என்ன வித்தியாசத்தை கண்டார்? சங்கீதம் 78 70 72 வரை வாசிங்க. சங்கீதம் 78 70 முதல் 72 வரை. எங்கேருந்து எடுக்கிறான்னு போட்டிருப்பாதீங்களா? ஆட்டு தொழுவத்திலேருந்து எடுக்கிறார் என்றால் அந்த அழுக்கு, அந்த ஆடுகளோடு தான் அவன் தங்கியிருக்கணும். அங்கிருந்து வரவனை அப்படியே அவனை ராவாக செலக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் தானே கரவலாடுன்னு அர்த்தம்? கரவலாடு ஆமாம், குட்டி போட்ட ஆடுன்னு அர்த்தம். குட்டி போட்ட ஆடு. இந்த கரவலாடு மேய்க்கிறதுக்கு திறமையே வேண்டாம். கரவலாடு மேய்க்கிறதுக்கு என்ன வேண்டாம்? திறமை வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணேன். இந்த சண்டே சர்வீஸ்க்கு காலையில் வீட்டிலேருந்து புறப்பட்டு வராங்க இல்லையா, புறப்பட்டு வந்து முன்னாடி என்ன வரும்? குடும்பத்தில் முன்னாடி போகிற ஆள் யாராக இருக்கும்? பைபிளில் போட்டிருக்குது, மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள். மந்தையில் முதல்ல எது நடக்குமா? கடா தான். அதாவது அப்பா தான் நடப்பார் முன்னாடி. சரியா? அப்பா வாட்சை பார்த்துட்டு 8:25 ஆயிடுச்சு, 8:30 சரிச்சு, வா 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 வா, அது பாட்டு கடை ஆடு போகும். இந்த குட்டி ஆடு இருக்குது தெரியுங்களா, எந்த கடையை பார்த்தாலும் அங்கேயே நின்றோம். பார்த்துருக்கீங்களா? இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு. சில தங்கங்கள் அங்கேயே உட்காந்துரும். ஒன்று அவன் பார்த்துட்டான்னு வச்சிங்களா, அது வாங்கி கொடுக்க வரைக்கும் எழுதுக்கு அங்கேயே உட்காந்துருவான். இந்த அம்மா இருக்குது பார்த்தீங்களா, கடா ஆடோடு நடக்கவும் முடியாது, குட்டியோடு நிற்கவும் முடியாது. ரெண்டுக்கு நடுவில் அப்படியே லிங்கரிங். என்ன பண்ணும், இங்கேயா அங்கேயான்னு ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா. என்ன பண்ணும், மேய்ப்பன் என்ன செய்வா தெரியுங்களா? ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். என்ன பண்ணுவாராம்? ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவார்? இதான பின்னாடி இழுக்குதால என்ன பண்ணுவார்? மேய்ப்பன் என்ன போய் முதல்ல ஆட்டுக்குட்டியை தூக்கிடுவார். தூக்கிட்டு தன் போய் என்ன பண்ணுவார்னா, இவர் ஆட்டுக்குட்டி தூக்கி முன்னாடி போயிட்டாருன்னா ஆட்டுக்கு கரவலாடுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் தாவீது செய்துட்டு இருக்கிறான். அதாவது கரவலாடு மேய்க்கிறதுக்கு என்ன வேண்டாம்? திறமையே வேண்டாம். குட்டியை கையில் தூக்கிட்டா போதும், ஆடு பின்னாடி தானே வரும். அதாவது திறமையற்றவன் அவன். ஒன்று என்ன, தகுதியற்றவன். யார்? குடும்பத்தார் தள்ளுறாங்க, ஊழியக்காரன் அவனை ஒதுக்கி தள்ளுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை தான் செலக்ட் பண்ணுறாரு. கேட்போம், ஆண்டவரே அவங்க அப்பா அம்மாவே வேணாம் தானே ஆடு மேய்க்க அனுப்புனாங்க, அவனை போய் ஏன் செலக்ட் பண்ணுறீங்க? தீர்க்கதரிசி அவன் வந்தானே, எலியாவை பார்த்தோன்னே எழுந்து பாட்டில் திறந்தானே, தாவீது வரும்போது அசட்டையாக உட்காந்துருக்கிறானே. அப்படின்னா சாமுவேலுக்கு என்ன தெரியும்? இத்தனை பேரை கர்த்தர் தள்ளிட்டாரு, இவனை ஏன் செலக்ட் பண்ண போகிறாரு? எல்லாராலும் புறக்கணிக்கப்படுறவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணுறாரு. கரவலாடுகளுக்கு பின்னாடி ஒன்று ஆட்டு தொழுவத்திலிருந்து தூக்கினா, ரெண்டாவது கரவலாடுகளுக்கு பின்னாடி தெரிஞ்சவன் என்ன பண்ணாலும் கர்த்தர் தன் ஜனத்து மேல் அவனை தலைவன் ஆக்கினார். வாசிங்க இப்போ சங்கீதம் 78, சங்கீதம் 78, 71, 72 வாசிங்க. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை இவ்வளவு கேட்கணும், தேவன்கிட்ட கேட்கணும், இத்தனை தகுதி இல்லாத ஒருத்தனை ஏன் இங்கே செலக்ட் பண்ணீங்க? ஒன்று தெரியுங்களா, தாவீது எவ்வளவு கரவலாடு மேய்ச்சான் தெரியுங்களா? தாவீது நிறைய கரவலாடுக்கு சொன்னேன், திறமை வேண்டாம். அப்போ கூட இந்த கரவலாடு கூட ஒன்று நிறைய கொடுக்கல. அவன் யுத்த காலத்துக்கு வரும்போது அவங்க அண்ணன் கேட்பான், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? அந்த கரவலாடு கூட நிறைய கொடுக்கல, கொஞ்சம் தான். அதாவது குட் ஃபார் நத்திங். இந்த ஒப்புக்கு சப்பானின்னு அந்த இவனை போய் இவர் இவ்வளவு பாடுபட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்தார். ஏன்?
கடைசி வசனத்தை வாசிங்க, 72 வசனம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்க்கிறான். கவனிச்சிங்களா? கர்த்தர் எதை பார்த்தார்? அவனுக்கு இதயத்துக்குள்ள என்ன இருக்குது? உண்மை. ஆட்டு தொழுவத்தில் கிடக்கிறான், தகுதியற்றவன், கரவலாடு, அதுவும் கொஞ்சம் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவனை போய் கர்த்தர் செலக்ட் பண்ணுறான். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் யார் செலக்ட் பண்ணுறான்? கர்த்தர். காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய இதயத்தில் என்ன இருக்குது? உண்மை இருக்குது. அடுத்தது, அவன் கையில் என்ன இருக்குது? திறமை. அப்படின்னா தேவன் அழைப்பதற்கு காரணம் இல்லையா? காரணம் இருக்குங்க. கிருபை என்று 19 சொல்லிட்டு போயிடக்கூடாது. தேவன் ஆபிரகாம் அழைக்கிறார் என்றால் ஏன் அவருக்கு நேரடியாக போகணும்? ஒரு தூதன் அனுப்பி அழைக்கக்கூடாதா? இல்லை கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அழைக்கக்கூடாதா? மகிமையின் தேவன் மெசொப்பொத்தாமியாவுக்கு போய் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு தரிசனமாகி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா என்று அவன் பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி அவரே நேரடியாக அழைக்கிறாரே. அப்போ அழைப்பில் மிக முக்கியம். இந்த 3 வார்த்தைகளும் மிக மிக முக்கியமானது. இந்த 3 வார்த்தை யாருடைய அழைப்பில் இல்லையோ அவர்கள் தடுமாறுவது கண்டிப்பாக நடக்கும். ஒன்று என்ன இருக்கணும்? இட் மஸ்ட் பி டைரக்ட் காலிங். அழைப்பு எப்படி? ஆபிரகாமுக்கு கதை பிடித்தார், நேரடியாக கர்த்தரே போய் அழைத்தார். ரெண்டாவது, அவன் பார்க்கிற மாதிரி அவன் கேட்குற மாதிரி அழைத்தார்ல. இன்றைக்கி அநேக ஊழியர்களுக்கும் அநேக ஊழியஞ்சவங்களுக்கும் பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு கூட்டத்துக்கு போனால் தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் 7 பேரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. எத்தனை 7 பேருன்னு தெரியாது நமக்கு, ஆனால் நம்ம ஒரு ஆளுன்னு வந்து புறட்டுறோம். மெரினா பீச் பழைய சீர்நேரங்க இருக்கும்போது அசோக் ப்ரேயர் குரூப்பில் ஒருவர் போயிருந்தார். போயிட்டு அடுத்த நாள் ஒரு முகமெல்லாம் புன்னகை, பிரதர் கர்த்தர் என்ன அழைச்சார் பிரதர். ஏன்னா அங்கே பாஸ்கர் அப்படின்னு சொல்லி அங்கே பேசின ஊழியக்காரர், பாஸ்கர் கர்த்தர் உன்னை அழைக்கிறா, கர்த்தர் உன்னை பிரச்சனையை நீக்குகிறான்னு சொன்னாராம். எனக்கு ஒரே சந்தோஷம். யார் இவர்? இவர் தான் பாஸ்கர், போனவர் தான் பாஸ்கர். ஒரே சந்தோஷம் இருக்கு. என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க பிரதர். அடுத்த மாதம் அந்த ஊழியத்துண்டு பத்திரிகைகளை பார்த்தா ஆந்திராவிலேருந்து 2 பேர் எழுதியிருக்கிறான், நான் தான் அந்த பாஸ்கர்னு. ப்ளீஸ் சொல்லுவாங்க. அவங்கவுங்களா ஃபில் இந்த பிளாங்கில் போட்டுக்க வேண்டியது தான். யார் இவர்? ஏன்னா நம்ம ஊரில் பாஸ்கருக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லையே, சாந்திக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுல்ல. இது இஷ்டத்துக்கு என்னவா ஒன்று அடிக்கலாம். ஒருவேளை கர்த்தர் அவங்களுக்கு யாரை சொன்னான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அகஸ்டின்னு சொல்லலாம். சென்னையில் உள்ள ஒரு ஊழியக்காரு 2 முறை என்னை சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு, பேரை சொல்லி கூப்பிடல. ஒரு முறை அசோக் பிரேயர் குரூப்புக்காக நான் ஒரு மீட்டிங் நடத்தும் போது ஒருத்தர் வந்து சொன்னார், அந்த பேச வந்தவர் சொன்னார், மீட்டிங் முடியும் போது நான் வெளியே போகிறதுக்கு, ஏன்னா என் திருவற்றிலிருந்து தாம்பரம் வரைக்கும் நான் ராத்திரி ஓடணும், அதுக்காக என் ப்ரீஃப் கேஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த டோரில் நிற்கிறேன். அவரை என் ஆத்மாவை சொன்னால் கர்த்தரை ஸ்தோத்திரின்னு வெளியே போய் சொல்லணும்னு நான் நின்றுட்டுருக்கிறேன். ஆனால் அவர் முடிக்க போகிறவர் என்ன பண்ணா தெரியுங்களா? அது என் ஆத்மாவை சொல்லாமல் நேராக நான் இருக்கிற இடம் வரைக்கும் அப்படியே ஆவியில் நிரம்பிட்டே வந்தார். அந்நிய பாஷை பேசிட்டு கிட்ட வர வந்து திரும்பி போனார். நான் கண்ணை மூடிட்டு நிற்கிறேன், கிட்ட வர்றது எனக்கு தெரியுது, நான் அமைதியாக நின்று போயிட்டார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, நேற்று ராத்திரியை கர்த்தர் என்கிட்ட பேசினார், நாளைக்கு இந்த பிரேயர் குரூப்லேருந்து ஒருவனை கர்த்தர் முன்னேற ஊழியத்துக்கு அழைக்கிறார், அவரை அடையாளம் காட்டத்தான் கர்த்தர் இன்னைக்கு அனுப்பினார் அப்படி சொல்லிட்டு யாரும் சொல்லலை. அவர் மீட்டிங் முடிஞ்ச பிறகு சொன்னார், ஒன்றை தான் கர்த்தர் கூப்பிட்டார், அதான் உங்ககிட்ட வந்து ஒன்றை தான் கர்த்தர் கூப்பிட்டாரு. நான் பேசாமல் இருந்தேன். ஒன்று சொன்னார், என்ன கர்த்தர் கூப்பிட்டான்னு சொல்ல பேசாமல் நிற்கிறேன், கர்த்தர் கூப்பிட்டாருன்னா கர்த்தர் என்ன கூப்பிடுவார், உங்கள் மூலமாக கூப்பிட்டா நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. ஒன்று அவர் சொன்னார், அப்போ நான் கர்த்தர் போய் சொல்கிறாரா? நான் கர்த்தர் போய் சொல்கிறேன்னு சொல்லலை, என்னை கூப்பிட்றதுக்கு அவருக்கு நான் அவ்வளோ பயமா, என்ன கூப்பிட்டா நான் ஏன் என்னை கூப்பிட்டேன்னு சண்டை போட்டுருவோன்னு உங்கள்கிட்ட ஒன்று சொன்னார்னா அப்போ கோழை கடவுள் தானே, அந்த கடவுள் நான் ஊழியம் செய்ய விரும்பலை. அப்போ பக்கத்தில் சொன்னாங்க, அந்த ஆள் ஏற்கனவே ஊழியம் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணிவிட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறான், இல்லை முழு நேரமாக அழைக்கிறார். நான் சொன்னேன், அவர் என்ன கூப்பிட்டுட்டு நான் வரேன் போங்க. என்ன ஆச்சரியம்னா 5 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு மீட்டிங்கில் நான் இருப்பதே அவருக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் மறுபடியும் சொன்னார், இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான், கர்த்தர் அவனை ஏற்கனவே கூப்பிட்டாரான் போகலை, மறுபடியும் கூப்பிடுகிறார். நான் அப்பவும் தீர்மானமாக சொல்லிட்டேன், நான் வேணும்னா அவர் என்கிட்ட பேசட்டும், அப்படி என்ன அவர் எனக்கு சண்டைக்காரரா என்ன, இல்லை எனக்கு பயந்துட்டு இன்னொருத்தர் போய் சொல்லுவார்னா நான் அவருக்கு ஊழியம் செய்ய, நான் ஊழியம் செய்து தான் இருக்கிறேன், என்னை அழைக்கட்டும் நேரடியாக நான் வரேன். கர்த்தர் ஒரு நாள் என்கிட்ட நேரடியாக பேசினார், கர்த்தர் ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு சூழலை உருவாக்கினார். அப்போ நான் தீர்மானம் எடுத்தேன், கர்த்தர் கூப்பிட்றாரோ இல்லையோ நான் கண்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டிய காலம் இது என்று நான் அறிந்து நானே வேலையை தூக்கி போட்டு நான் போட்டு வேலைக்கு ஊழியத்து வந்துட்டேன். இன்னொருவர் மூலமாக அழைத்து வந்தால் என்னாகும் தெரியுங்களா? நாளைக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம தாக்கு பிடிக்க மாட்டோம். இந்த அழைப்பில், ஆபிரகாமின் அழைப்பில் என்னை கவர்கிற மிக முக்கியமான பகுதி இதுதான். என்ன விசேஷம் அப்படின்னா, இட் வாஸ் டைரக்ட், இட் வாஸ் விசிபிள், இட் இஸ் ஆடிபிள். 3 காரியங்கள் அழைப்பில் கண்டிப்பாக இருக்கணும். நான் இதை தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ
கர்த்தர் யாரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா எந்த ஜனத்தில் இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவ கூட்டம் அல்ல, அவன் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரிதான், அவன் எந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்து கொண்டிருந்தால் அவன் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி அவர் தான் அவனுக்கு உகந்தவன். வேறு நிறைய உதாரணங்கள், ஒரு உதாரணம் சுட்டி காட்டுகிறேன். மோசே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30 முதல் 36 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 40 வருஷம் சென்ற பின்பு அவனுக்கு தரிசனமானார். கவனிச்சிங்களா? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார், கர்த்தர் அவனோடு பேசுகிறார், அவன் காது கேட்குது. 36ஆம் வசனம் வாசிங்க. 35ஆம் வசனம். அப்போ தேவனுடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த 3 வார்த்தை இருக்கும். மோசேயின் அழைப்பில் என்ன இருக்குது? இட் வாஸ் டைரக்ட், இட் இஸ் விசிபிள் அண்ட் இட் இஸ் ஆடிபிள். அவர் பார்த்தார், கர்த்தர் தரிசனமானார், அவன் காதுகள் கேட்க சொன்னார், வா உன்னை என்ன செய்ய போகிறேன், என் ஜனங்களை மீட்பதற்காக நான் அனுப்ப போகிறேன் வா என்று அழைத்தாரே. அழைப்பில் இந்த 3 வார்த்தைகளும் முக்கியமாக இருந்தால், நிச்சயமாக இருந்தால், ஒரு நாளும் உங்கள் அழைப்பில் சந்தேகமே வராது. என்னுடைய அழைப்பில் ஒருபோதும் எனக்கு சந்தேகமே வர. ஏன்னா இந்த 3ம் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாவிட்டால் என்னாகும்? யாரோ ஒரு தேவ மனிதனை கொண்டு அழைக்கலாம். நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பா பாஸ்டராக இருக்கிறதுனால பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஊழியத்துக்கு வருகிறார்கள். காரணம் என்ன? அழைப்பு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். நிறைய பாஸ்டர்ஸோட பிள்ளைங்க அவங்களை காட்டிலும் உயர்ந்த இடத்துல ஊழியத்தை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவர்களை காட்டிலும் இன்னும் மகிமையாக செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அதனால் நாம் அதை குறை சொல்வதற்கு இல்லை, ஆனால் அவங்களுக்கும் என்ன இருக்கணும், அழைப்பு இருக்க வேண்டும். நான் எப்போதுமே நினைப்பேன், ஆபிரகாமுக்கு தேவன் என்றால் ஈசாக்குக்கு அப்பா கடவுள் தானே, யாக்கோபுக்கு தாத்தா கடவுள் தானே? அப்படி இல்லையே. ஆபிரகாமுக்கு தேவன் என்றால் ஈசாக்குக்கு தேவன், யாக்கோபுக்கும் தேவன். அப்படின்னா டைரக்ட் ரிலேஷன்ஷிப். தேவனுக்கும் அப்பா ஊழியத்துக்கு வரலாம், ஆனால் யார் அழைக்கணும்? அப்பா அழைக்கக்கூடாது, அப்பா அவனை உருவாக்கக்கூடாது. கர்த்தர், லார்ட் மஸ்ட் கால் ஹிம். கர்த்தருடைய அழைப்பு நேரடியாக இருந்தால்தான் அடுத்த லெவலுக்கு அந்த ஊழியத்தை கொண்டு போவதற்கு அவங்களால முடியும். இல்லை என்றால் அது முடியாது. என்னாகும்? ஒரு தொழில் மாதிரி செய்து உட்காந்துருப்பாங்க. அப்பா சம்பாதிச்சாரு, அப்பா அவர் சபையை கட்டினார், அப்பா கொஞ்சம் ஊழியத்தை வச்சு போயிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? அதை அப்படியே ரொம்ப கீழே வராமல் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அடுத்த லெவலுக்கு அவங்களால போக முடியாது. காரணம் என்னவென்றால் இந்த அழைப்பினுடைய பரிபூர்ணமான நிச்சயம் அவங்களுக்கு கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னேனே, அழைப்பும் இருக்குது, நுழைப்பும் இருக்குது, பிழைப்பும் இருக்குது. சரியா? அழைப்பு தான் வேதம் சொல்லுவது வரை, பிழைப்பும் நுழைப்பும் அது நான் ஊழியத்தில் கிடையாது. அழைப்பு ஒன்று தான். அழைப்பு இந்த 3 மிக முக்கியம். மோசேக்கு என்ன பண்ணார்? கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், அவனோடு பேசினார், அவனை நேரடியாக ஊழியத்துக்கு அழைச்சார் இல்லையா? காரணம் என்பதுக்கு நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர், மோசேக்கு 40 வயதான போது கவனிச்சிங்களா? கர்த்தர் ஏன் அவனை அழைக்கிறா தெரியுங்களா? அவனுக்கு உள்ளேயே என்ன உண்டாகுது? இஸ்ரவேல் புத்திரர். அவன் எங்கே இருக்கிறான்? ராஜபோகத்தில் இருக்கிறான், அரண்மனையில் வாழ். 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் எவைகளெல்லாம் தேறினான் என்று போட்டிருக்கோம். சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டா, இவன் உச்சக்கட்டத்தில் இருக்கிறான். இருக்கும்போது இவனுக்கு உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது? என் சகோதரனை நான் பார்க்கணுமே. நெகேமியா அரண்மனையில் தான் இருக்கிறான், ஆனால் அவன் உள்ளே எங்கே இருக்குது? இடிந்து கிடக்கின்ற எருசலேமை குறித்து அக்கறது இல்லை. என் பிதாக்களின் கல்லறைகள் இடிக்கப்பட்டிருக்கு, நகரம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. அந்த உணர்வு தான் மோசேட்டே இருக்குது. என்ன செய்கிறார்? கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார். அவன் உள்ளம் எதை தேடுகிறது? என் சகோதரன் எப்படி இருக்கிறான், அவனை காண வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு உள்ளம் தோன்றுது இல்லையா? 24ஆம் வசனம் வாசிங்க. கண்டு கொஞ்சம் கவனிங்க. மோசே சாந்த குணம் உள்ளவரா இல்லை இல்லாதவரா? மோசைக்கு சாந்த குணம் இருக்குதா இல்லையா? என்னம்மா? முதல்ல இல்லை, அப்புறம் இருந்ததா? வெரி குட், வெரி குட். நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் அவருக்கு இல்லை. பேசுனதுக்கு அடித்தார்ல. ஹலோ, முதல்ல இல்லை, அப்புறம் நடுவில் வந்துச்சு, கடைசியில் போயிடுச்சா?
பேசுனதை பாறையை அடிச்சதுனால தானே தலைவர் கதை முடிஞ்சு போச்சு. அப்போது அவர் ஒன்றும் சரியாகலை, சும்மா மேல் பூச்சா. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லை, ஜென்ம சோகம் எங்கே போச்சு? உள்ளே தானே இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து கொண்டன, ஒன்றும் ஒளிஞ்சு போகலை, ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்குது, அவ்வளவுதான். நம்ம காலை விரிச்சாதானே நம்ம கதை வெளியே வரும். அது வரைக்கும் எல்லாம் பரிசுத்தவான் தான், அக்மார்க் பரிசுத்தவான், சோ கால்டு தானே தவிர நமக்கு பாதிப்பு வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த மோசைக்கு என்ன பட்டம் கொடுக்குறாரு? என்னாகும் 12:3 பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ள எல்லா மனுஷங்களும் இவன் தான் சாந்த குணம் உள்ளவன் கர்த்தரே சொல்லிட்டார். அப்படின்னா சாந்த குணம் என்றால் என்ன அர்த்தம்? சண்டை போடாத ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. சாந்த குணம் என்றால் நம்ம என்ன வச்சுருக்கிறோம்? கோபமாக பேசக்கூடாது, அப்படியே பிடிச்சி வச்ச புளி மாதிரி உட்காந்துருக்கணும். எவன் காலை மிதித்தாலும் எவன் தலை மிதித்தாலும் என்ன பண்ணணும்? கம்முன்னு அப்படி சேத்தை மிதிக்கிற மாதிரி உட்காந்துருக்கணும். அதுதான் சாந்தம். சாந்தம் என்றால் என்ன? என்னங்க ஏதாவது சொல்லுங்களேன், சாந்தம்னா என்ன? இப்படி உட்காந்துருக்கீங்களா? அது மாதிரி இது இப்போ இது சாந்தம் இல்லை, திருன்னு முழிக்கிறது இல்லை. இது சாந்தம் கிடையாது, திருன்னு முழிக்கிறது இல்லை. சாந்தம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? மீக்னஸ். மீக். சாந்தம் என்ன தெரியுங்களா? அதுக்கு பயன்படுத்துகிற ஆங்கில வார்த்தை என்ன? மீக்னஸ். இதுக்கு அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? மனத்தாழ்மை, ஜென்டில்னஸ். இது சாந்தம், இது மனத்தாழ்மை. மத்தேயு 11:29 வாசித்து பாருங்க. இயேசு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:1 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவில் இருந்த சாந்தமும் தயவும் உங்களில் இருக்கட்டும்னு எழுதுவார். அப்படின்னா இயேசுவில் இருந்தது என்ன? ஒன்று இல்லை, ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஏன்னா இது ஆட்டிடியூட். சாந்தம் என்பது என்ன? மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்கு தெரியுங்களா, அதுக்கு பேர் சாந்தம். மனத்தாழ்மை என்பது ஆக்ஷன், வெளியே வர்றது. புரியுதா? திருப்பி சொல்கிறேன். இது ஒரு மரம், இது கீழே வேர் இருக்குல்ல, நிறைய இருக்குதா? இது மனத்தாழ்மை, இது சாந்தம். மனத்தாழ்மை இருந்தால் தான் சாந்தம் வெளியே வரும். ஹலோ, இது என்ன? சாரி திருப்பி எடுத்துங்க. இது ஆக்சுவலாக மனத்தாழ்மை, வெளியே தெரியுது ஆட்டிடியூட். இது என்ன? சாந்தம். இது மனசில் மறைந்திருப்பது, இது வெளியே தெரிவது. சொல்ல போனால் இந்த சாந்தம் என்பது ரூட், மனத்தாழ்மை என்பது ஃப்ரூட். சரியா? இது மறைந்திருப்பது, மனசுக்குள்ளே இருப்பது. ஒரு வசனத்தை வாசிங்களா? 1 பேதுரு 3:4 வாசிங்க. 1 பேதுரு 3:4. 1 Peter chapter 3 and verse 4. அப்போ இந்த சாந்தம் என்பது என்ன? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். மனத்தாழ்மை என்பது வெளியே தெரிகின்ற செயல்பாடு. சரியா? இதில் ஒரு வேறு பக்கம் போயிடும். நான் இதோடைய நிறுத்திக் கொள்கையில் ஒன்று என்ன கவனிக்கணும்னு சொன்னால், மோசே சாந்த குணம் உள்ளவன்னு போட்டிருக்கு இல்லையா? அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது? சாந்தம் இருக்குது. ஆனால் வெளியே என்ன பண்ணுறாரு? வெட்டுறாரு, குத்துறாரு, அடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு இல்லையா? நாம் இந்த சாந்தம் என்பதுக்கு ஆங்கிலத்தில் மீக்னஸ், கிரேக்க வார்த்தையில் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, ப்ரௌட்டஸ். கிரேக்க மொழியில் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ப்ரௌட்டஸ் என்றால், சாந்தம் என்பதுக்கு இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுங்களா? கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படணும், கோபப்படக்கூடாத நேரத்தில் கோபப்படக்கூடாது. அதுக்கு பேர் தான் சாந்தம். சாந்தம் என்றால் கோபமே படாத ஆளுன்னு அர்த்தம் இல்லை. கோபப்பட வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? கோபப்படணும். கோபப்படக்கூடாத நேரத்தில் கோபப்படக்கூடாது. அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்? எப்போ வரணும்ல? அடுத்த கேள்வி என்ன? எப்போ கோபப்படக்கூடாது, எப்போ கோபப்படணும்? இந்த ப்ரௌட்டஸோட பொருள் என்ன தெரியுங்களா? எனக்கு காயங்கள் வரும்போது நான் கோபப்படக்கூடாது, பிறருக்கு காயங்கள் வரும்போது கோபப்படணும். அதுக்கு பேர் தான் சாந்தம். நம்ம திருப்பி செய்வோம். நமக்கு காயம் அடி காலி பண்ணுவோம், அடுத்தவனை போட்டு மிதிச்சாலும் பார்த்துட்டு கண்டுக்காமல் போய் வெள்ளை செட்டு அழுக்க ஆகிடுவே போயிட்டே இருப்போம். நம்ம சாந்தம் என்பது என்ன? கோபப்படாததல்ல. எனக்கு காயங்கள் வருது, எனக்கு மனக்காயங்கள் வருது, எனக்கு பாதிப்பு வருது பார்த்தீங்களா, அப்போது அமைதியாக இருக்கும் தெரியுங்களா, அதுக்கு பேர் சாந்தம். ஆனால் என்னுடைய அயலகத்தானுக்கு
என்னுடைய இன்னொரு மனிதனுக்கு காயங்கள் வரும், நான் பொங்கி எழுதும் தெரியுங்களா. அதனால தான் மோசைக்கு சாந்த குணம் என்று பேர் கொடுத்தார். அவன் யாருக்காக சண்டை போட்டான்? அவன் அரண்மனையின் சுகத்தில் தான் இருக்கிறான். அவன் யாருக்காக கோவப்படுகிறான்? தன்னுடைய சகோதரன் அடிக்கப்படுறானே, அதனால ஒன்றும் மோசைக்கு பாதிப்பு இல்லை. அவன் அடிபட்டா என்ன, செத்தா என்ன, மோசைக்கு என்ன நன்மை வந்தது? ஒரு தீமையும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறான்? அவனுக்காக போய் என்ன பண்ணுறான்? சண்டை போட்டு ஒரு எகிப்தியனை கொண்டு பொறைக்கிறான் தெரியுங்களா. அவனுக்காக அல்ல, அவன் ராஜரீகத்தில் உட்கார்ந்துருக்கிறான். சாந்தம் என்பது ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரு? கர்த்தர் சொன்ன இந்த 3 வார்த்தைகள் வாழ்க்கையில் அழைப்பில் நடந்தது. இட் வாஸ் டைரக்ட், இட் இஸ் ஆடிபிள், இட் இஸ் விசிபிள். ஏன்னு கேட்டால் அவன்கிட்ட என்ன இருக்குது? சாந்த குணம் இருக்குது. ஒன்று, அவன் மனசுக்குள்ள என்ன இருந்தது? தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தது. அதாவது போகணும்னு முடிவு பண்ணான். 2வது என்ன பண்ணுறான் தெரியுங்களா, அங்கே போன போது அவனுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் இன்னொரு யூதனுக்கு பாதிப்பு வருவோம். ஆனால் என்ன செய்ய முடியல, பார்த்து கொண்டு இருக்க முடியல, அவன் செயல்படுகிறான். ஆனால் தான் கர்த்தர் சொன்னார், நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்தவனை கொண்டு மணலில் புதைச்சி வைக்கிறவனை எப்படிங்க சாந்தம்னு சொல்லலாம்? அப்படி தானே சொல்லணும். ஆனால் என்ன விசேஷம் தெரியுங்களா, சாந்த குணம் உள்ளவன் சொன்னவரே என்ன பண்ணுறாரு? ஒருத்தனை கொண்டு மணலில் புதைக்கிறான் இல்லையா. பைபிளில் சாந்த குணம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? பெண்களுக்கு. வாசித்தீங்களா? 1 பேதுரு 3 யாருக்கு? ஒரு பெண்ணுடைய அலங்காரத்தில் சொல்லப்பட்டது என்ன? ஆனால் பைபிளில் ஒரு பெண் கூட சாந்த குணம் உள்ளவன்னு எழுதப்படல. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெண்ணை கூட அவள் யாருன்னு போடலை. இன்னும் சொல்ல போனால் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குணசாலியான பெண் இருக்காங்க இல்லையா. 34 வெர்ச்சுஸ், 34 நற்குணங்கள் அவள்கிட்ட இருக்குது. ஒன்று கூட அவள் சாந்த குணம் உள்ளவன்னு எழுதலை. முத்துக்களை பார்க்கலும் வேறப்பட்டவர் தான். அவள்கிட்ட என்ன இல்லை? உங்களுக்கு தான் தெரியுமே, கொடும் இல்லையல் விடும். யார் அது? யார் அது? ராகேல். யாக்கோபு ஜிப்பா பிடிச்சி உழுக்கிறா, பிள்ளையை கொடும், இல்லை என்றால் செத்து தொலையும், அவ்வளவுதானே. யோபுவோட மனைவி பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை எல்லாம் டும் தான். அதுவும் ஒரு டும், இது ஒரு டும். சாந்த மாத்திரம் என்ன இல்லை, கர்த்தர் எதிர்பார்ப்பது அது. அப்படின்னா மோசே ஏன் இந்த 3 கொடுத்தாருன்னு சொன்னால், அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு வைராக்கியம் இருக்குது. மாத்திரமல்ல, அவனுக்குள்ள என்ன இருக்குது? அந்த சாந்தம் அவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அந்த சாந்தம் உள்ள மறைஞ்சிருக்கிறதுனால தான் அவன் என்ன, கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். இவன் தான் யார்? பூமியில் உள்ள எல்லாவற்றிலும் சாந்த தேவன் தெரிந்து கொள்வதற்கு மேலடியாக நமக்கு காரணங்கள் என்ன? நம்ம மரத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்போம், ஆனால் காரணம் எங்கே இருக்குது? வேரில் இருக்குது, மண்ணுக்குள் மறைந்திருக்குது. ஆகியவை தான் உங்களுக்கு தெரியும் தானே. கர்த்தர் கோடாலி எங்கே வைப்பார் தெரியுங்களா? கோடாலி எங்கே வைப்பார் கர்த்தர்? மரத்தின் வேறு தான் மண்ணுக்குள்ளே இருக்குது. அப்போ எப்படி கோடாலி வைக்க முடியும்? அப்படின்னா வேறு வெளியே தெரியுது. மண்ணுக்குள்ளே இருந்தால் தானங்க மரம் நிற்கும். வேறு வெளியே தெரிஞ்சால் என்ன அர்த்தம்? கர்த்தர் அப்படின்னா என்னை பார், என் சாந்தத்தை பார், என் அமைதியில் ஆவியை பாருன்னு வெளியே வந்தேன்னா கர்த்தர் வெட்டிட்டு வராது. ஆகவே தான் மரத்தை வெட்டணும்னு சொல்லலை. கோடாலி எங்கே வச்சுருக்கேன்? வேறு அருகே. ஏன்னா வேறு அருகே கோடாலி வைக்க முடியாது. தண்டு இங்கே தான் வைக்க முடியுமே தவிர கோடாலி இங்கே வைக்க முடியுமா? அப்படின்னா வேறு என்ன செய்யுது? வெளியே தெரிகிறவைகள் வெட்டப்பட வேண்டியவைகள், மறைந்திருக்கிறவைகள் தான் கர்த்தர் தேடுவது. அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழைப்புக்கு காரணம் தெரியாது. ஆனால் உள்ளே என்ன இருக்குது? தேர் இஸ் ரீசன். நமக்கு காரணம் தெரியாதனால சொல்லிட்டு இருக்கிறோம். கிருபையினால கர்த்தர் அழைக்கிறார், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த கிருபைக்கும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நமக்கு தெரிந்த ஒன்று. எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது மரியாதை கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்கிறார்? தனக்கு தாயாக இருக்கும்படி. தூதன் என்ன சொன்னான்? கிருபை பெற்றவளே வாழ்க. அவளுக்கு ஏன் கிருபை கொடுக்கப்பட்டது? அவள்கிட்ட தாழ்மை இருந்தது. இந்த அடிமையின் தாழ்மையில் அவர் என்னை நோக்கி பார்த்தான். அப்படின்னா அவளுக்கு என்ன இருக்குது? தாழ்மை தான். கர்த்தர் யாருக்கு கிருபை கொடுப்பார்? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார். அப்படின்னா கிருபை என்பது தகுதியற்றவனுக்கு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு உங்கள் சிந்தனைக்காக இந்த கருத்தை நான் திரும்ப தான் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்டா எல்லாருக்கும் நமக்கு அடிப்படையில் என்ன இருக்குது? நம்ம அழைக்கப்பட்டது கிருபை, நான் நிற்பது கிருபை. அப்படி தானே பாடுறோம், கிருபையால் அப்படி தானே பாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? மோசையின் அழைப்பு என்ன தெரியுங்களா? ஒரு ஏன் கர்த்தர் அழைத்தார்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இன்னொன்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, கிதியோனுக்கு இல்லை என்றால் இஸ்ரவேலுக்கு எச்சரிப்பை கொடுப்பதற்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார். முறையிட்ட போது அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை வீட்டிலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து
அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தினுடைய எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதீர்கள் என்று சொன்னார். கவனிங்க, டு வார்ன், இஸ்ரவேலை எச்சரிப்பதற்கு God sent a prophet. அவனை எச்சரிப்பதற்கு யாரை அனுப்புகிறார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் வாசித்தாங்களே தம்பி, அந்த வசனம் நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் இஸ்ரவேலை எச்சரிப்பதற்கு யார் அனுப்புகிறார்? ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அதே கிதியோனை அழைப்பதற்கு தேவனே வந்தார். அதே 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் வாசிங்க. நமக்கு கர்த்தர் தூதனானவர் என்றால் யார்? ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிற வார்த்தை. தூதனானவர், தூதன் என்றால் ஏஞ்சல், தூதன் ஆனவர் என்றால் அது கிறிஸ்டோஃபானி, தியோஃபானி என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதாவது இயேசு மாம்சத்தில் பிறப்பதற்கு முன்பாக மாம்சத்தில் வந்து பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள் இருக்குது தெரியுங்களா, அதில் ஒன்று தான் இது. கர்த்தருடைய தூதன் அல்ல, கர்த்தருடைய தூதன் ஆனவர். அவர் தூதன் அல்ல, தூதனாக ஆகி இருக்கிறார். இப்போ தூதன் ஆனவர். உங்களுக்கு தெரியும், யோசுவாவை சந்திக்க ஜாஷுவா 5ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 15 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எரிகோ சமவெளியில் நின்று யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு புருஷன் பட்டயத்தை ஏந்தினவராக நிற்கிறார் இல்லையா? என்ன சொல்லுவார்? நான் இப்போது என்ன வந்திருக்கேன்? இஸ்ரவேலுடைய சேனைகளின் அதிபதியாக இப்போது வந்திருக்கிறேன். அவர் எப்போது யார் கிடையாது, அதிபதி இல்லை. இப்போ என்னவா வந்திருக்கிறாரு? அதிபதி என்ற அந்த போர்ட்ஃபோலியோ, அந்த பதவியில் அவர் வந்திருக்கிறார். அதே போல் இஸ்ரவேலை எச்சரிப்பதற்கு கர்த்தர் யார் அனுப்புகிறார்? கிதியோன் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் கிதியோனை அழைப்பதற்கு யார் தெரியுங்களா? 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாரை அனுப்புகிறார்? ஒரு தூதனை அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தருடைய தூதனானவர் இயேசுவே வந்து என்ன பண்ணுறா தெரியுங்களா? நீ வா, உன்னை நான் அனுப்புகிறேன். அப்போ அழைப்பதற்கு கர்த்தர் யார் வர்றான்னு சொன்னால் God himself. இது மிக முக்கியமானது. எச்சரிக்கை தீர்க்கதரிசி அனுப்பினவர் அழைப்பதற்கு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கலாம். ஆனால் யாரை அனுப்புகிறார்? அவரே வந்து வா, நான் உன்னை அனுப்புவான்னு சொல்கிறான். என்னையா அனுப்புறீங்க? அப்போ கர்த்தர் சொல்வார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அப்படின்னா எச்சரிப்பதற்கு தீர்க்கதரிசி, அழைப்பதற்கு யார் தெரியுங்களா? கர்த்தர். அதனால் கர்த்தர் நேரடியாக அழைத்தால் என்றைக்குமே நல்லது. ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மனித அழைப்பை சார்ந்து வாழக்கூடாது. ஊழியத்தில் சரி, முக்கியமானது தெரியுங்களா, மனிதர்களுடைய அழைப்பை நம்பி. நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், அங்கே எனக்கு தீர்க்க தரிசனமாக வந்தது, இல்லை ஒரு தேவ மனுஷன் பேசும்போது உங்களுக்கு கர்த்தருடைய அழைப்பு இருக்குது அப்படி சொன்னார், இதை நம்பி நீங்கள் நானும் ஊழியங்களுக்கு வரக்கூடாது. வந்தால் பின்னாடி நாம் கஷ்டப்படுறது மாத்திரமல்ல, அநேகரை கஷ்டப்படுத்துகிறவங்கள மாறிடுவோம். இது மிக மிக முக்கியம். ஆபிரகாமுடைய அழைப்பில் கற்றுக்கொள்ள மிக முக்கியமான ஒன்று. ஒரு கருத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். 1 ராஜாக்கள் 19:19 வாசிங்க. அப்படி நீங்கள் கேட்பீங்க, மனிதனை கொண்டு கர்த்தர் அழைக்க மாட்டாரா? தெய்வன் தான் அழைப்பார். நான் பேசிகிட்டே இருக்கிறேன். அழைப்புன்னு 3 பகுதி என்ன? விசிபிள், ஆடிபிள், டைரக்ட். அப்படின்னா தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் அழைக்க மாட்டாரா? அழைக்கிறார். 1 ராஜாக்கள் 19:19 வாசிங்க. ம் 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 நமக்கு தெரியும், எலியா எலிசாவை அழைப்பதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? மனித அழைப்பை சார்ந்து நீங்கள் நானும் ஊழியம் செய்யக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எலிசாவை அழைப்பது யார்? எலியா. கர்த்தர் சொன்னார், இப்படி அழைத்தார். அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா மனுஷன் மூலமாக அழைக்கலையா? அழைப்பார், பின்னாடி அவனை படாத பாடுபடுத்துவார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எங்கே இரு? கில்காலிலே இரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார். எவ்வளோ சொல்கிறார்? உன்னை விட மாட்டேன். பெத்தேலுக்கு போனான்னு சொல்கிறார். கர்த்தர் என்னை எங்கே போக சொன்னார்? எரிகோவுக்கு போக சொன்னார். எரிகோவுக்கு போனால் வாசிங்களா, 2ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:2. ம் ம் கர்த்தர் எங்கே என்ன அனுப்புகிறார்? பெத்தேல் மட்டும் போக அனுப்ப. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த மேப்பை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது புரியும். இது பலஸ்தீனா என்றால் இது கலிலேயா கடல், இது சவக்கடல். இவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க? கில்கால் இங்கே இருக்குது. யோர்தானுடைய கரையில் தான் கில்கால். இது யோர்தான் நதி.
இந்த கில்காலில் இருக்கும்போது என்ன சொல்லுறார்? கர்த்தர் எங்கே அனுப்புகிறாருன்னு பெத்தேலுக்கு அனுப்புகிறார். 20 மைல் தூரம் அது. கில்காலில் இருக்கிறவருக்கு என்ன சொல்கிறார்? என்ன பெத்தேலுக்கு அனுப்புகிறார். இவன் நானும் வருவேன். இங்கே போயிட்டாங்க. போனவன்னு சொல்கிறான். அங்குள்ள தீர்க்கதரிசி புத்திரர் சொல்கிறாங்க, உங்கள் ஆள் இன்றைக்கி மேலே போகிறாரு தெரியுமா? கொஞ்சம் நல்லா தெரியும், போயா. அவன் என்ன பண்ணுறான்? அங்கே எலியா சொல்லுகிறார், கர்த்தர் எங்கே அனுப்புகிறாருன்னு எரிகோவுக்கு அனுப்புகிறார். எரிகோ இங்கே இருக்குது. யோசித்து பாருங்கள், இங்கேருந்து எங்கே போகிறான்? 20 மைல்னால் ஒரு நாள் பயணம். ஒரு நாளெல்லாம் லொங்கு நடக்கிறான் ஆள். நடந்து அங்கே போகிறோன்னு சொல்கிறான், கர்த்தர் எங்கே அனுப்புகிறார்? என்ன? எரிகோவுக்கு அனுப்புகிறார். எரிகோவுக்கு வந்து சொல்கிறார், கர்த்தர் என்ன? யோர்தானுக்கு அனுப்புகிறார். யோர்தானுக்கு வந்தால் யோர்தானுக்கு அக்கறையில் வந்துட்டு அந்த பக்கத்தில் வந்துட்டாங்க. இங்கே வரும்போது 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் கில்காலிலிருந்து புறப்படுகிறார்கள். 4ஆம் வசனம் பெத்தேலுக்கு வருவாங்க. 6ஆம் வசனத்தில் எரிகோவுக்கு வருவாங்க. 7, 8 வசனங்கள் பார்த்தீங்கன்னா யோர்தானை தாண்டி வந்த பிறகு 9ஆம் வசனத்தில் தான் எலியா கேட்பார், ஆமாம் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும்? உடனே சொல்லுவார், உமது ஆவியின் வரம் எனக்கு ரெடிப்பாக வரணும். அப்போ கூட கொடுக்க மனசில் என்ன சொல்ல தெரியுங்களா? நான் எடுக்கப்படுவது நீ பார்த்தன்னா உனக்கு கிடைக்கும். அது எதை பார்க்கணும்? என்னை மாத்திரம்தான் பார்க்கணும். இது யோசித்து பாருங்களேன். வானத்துலேருந்து ஒரு ரதம் வருது இல்லை? ரதம்னா குதிரைகள் இருக்கும்ல. வரும்போது எலியா என்ன பண்ணார்? சுழல் காட்டில் ஏறி போயிட்டார் இல்லையா? போகும்போது எலிசா என்ன சொல்லுவான் தெரியுங்களா? இஸ்ரவேலுக்கு ரதமும் இவன் பார்த்துட்டான், ரதத்தை பார்த்துட்டான். அவன் பார்த்தா என்ன தான் பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது? ரதத்தை பார்க்கக்கூடாதுன்னா. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? நமக்கு எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல அதான் முதல்ல பார்ப்போம். இவன் என்ன சொல்லிட்டான்? நீ என்ன பார்த்துன்னா கிடைக்கும். இவன் என்ன பார்த்துட்டான்? குதிரை ரதத்தையும் பார்த்துட்டான். கிடைக்காது இல்லை. என்ன சொல்லிட்டான்? குதிரை ரதம் எலியாவே மாற்றிட்டான். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவனே அப்படின்னான் இல்லையா? அப்படின்னா எலியாவால் அழைக்கப்பட்ட எலிசா அந்த ரெட்டிப்பான வல்லமையை பெறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கு பாருங்க. He was tossed like anything. அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பண்ணுறான்? அவன் அலசல் அடிப்பட்டு தான் என்ன பண்ணுறான்? அதை விடாப்பிடியாக நின்று தான் அதை பெற்றுக்கொள்ளுகிறானே தவிர அவனால் முடியாது. ஏனென்றால் மனித அழைப்பை சார்ந்து வந்தால் இப்படி தான் இருக்கும். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1:40 முதல் 42 வரை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரை. அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். இவங்க 2 பேரும் கூட இயேசு அவங்களா பின்பற்றி போகலை. யோவான் சாணம் சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி, இவனை பின்னாடி போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் அந்திரேயா, பேதுருவோட சகோதரன். அவன் முதலாவது சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கொஞ்சம் கவனிங்க. பேதுருவோட அழைப்பு டைரக்டா இல்லை இன்டைரக்டா? இன்டைரக்ட். நேரடியாக இயேசு அழைக்கல. ஏன்னா அவருடைய பிரதர் அந்திரேயா வந்து பார்த்துட்டு போனார். போத்துட்டு என்ன பண்ண, மறுபடியும் போயிட்டு மேசியாவை கண்டோம். யார்? அவர் தான் நாசரேத்து ஒரு இயேசுவா. பார்த்துட்டு ஒன்று பார்த்தாரு. இயேசு சொன்னார், நீ யார்? 42ஆம் வசனம் வாசிங்க. சீமோன் அர்த்தம் தெரியும் தானே? சைமன். சைமன் என்ற வார்த்தை சோல்ஸ். சிலர் வந்து நாணல் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் சரியான அர்த்தம் என்னென்னா சோல்ஸ். கடற்கரையில் மணல் இருக்கு இல்லையா, அதுதான் சீமோன். இன்னொரு என்ன? கேபா. கேபாஸ் என்ற ராக். 2 அர்த்தம் உள்ளது. இயற்கையில் பாறை தான் மணலாக மாறும் இல்லையா? இயற்கையில் என்னாகும்? பாறைகள் தான் உடைந்து உருக்குலைந்து தண்ணீர் ஓட்டத்தை அடித்து மணலாக மாறும். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா மணலை பாறையாக மாற்றுறார். பாறையை மணலாக மாற்றுவது உலகம். ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்னா இந்த கடற்கரை மணலை கற்பாறையாக மாற்றுகிறார். சோல்ஸ் ஆஃப் சீ கான் ஹோல்ட் எனிதிங். தண்ணியை ஊற்றினா மணல் கடற்கரை மணல் நிற்குமா? நிற்காது. ஆனால் பாறையில் ஊற்றினா ஒரு சொட்டு கூட நீராவியாகி போகுமே தவிர கீழே வழிஞ்சு விடாது. அப்படி நிற்கும் அப்படியே இல்லையா? இவனை கடற்கரை மணலாக இருக்கிறார். கர்த்தர் அவனை கற்பாறையாக மாற்றினார். மாறிட்டாரா? மாறவில்லை. இது ஒரு பெரிய ஸ்டடி. ஆக்சுவலாக உங்களுக்கு நேரம் இருக்குன்னா அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள்.
பேதுருவோட வாழ்க்கையில் அவர் எப்பெல்லாம் அந்த மாதிரி இந்த சீமோனாக இருந்தார், எப்பெல்லாம் பேதுருவாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சரி, ஏன் தெரியுங்களா? அவருடைய அழைப்பு நேரடியான அழைப்பு இல்லை. நேரடியான அழைப்பாக இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த அழைப்பே அவனை மாற்றியிருக்கும். ஆனால் இவருக்கு என்ன ஆகலை? அழைப்பு அவர் சகோதரன் கூப்பிட்டார், வந்துட்டார். என்ன ஆகும்னா இது பேதுருவோட முதலாம் அழைப்பு. ரெண்டாவது அழைப்பு எங்கே இருக்குது தெரியுங்களா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 5:10. இயேசு பேதுருவை அழைத்த ரெண்டாவது அழைப்பு அது. நிறைய பேர் பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம், அதுபோல் மார்க் 1ஆம் அதிகாரம், அதுபோல் இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் என்ன நினைப்பாங்கன்னா, இதுதான் முதல்ல இயேசு. உதாரணமாக லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கனசரேத்து கடைக்கு வருகிறார். திரளான மக்கள் கூடி வர்றாங்க. அவங்கள்ட்ட பேசுவதற்கு என்ன பண்ணுறாரு? ஒரு படகை கண்டு அதில் ஏறி உட்கார்ந்தாருன்னு போட்டிருக்கு இல்லையா? யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த ஃபிஷர்மேன் இருக்காங்களே, மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்களே, அவனுக்கு நிறைய ஐதீகங்கள் உண்டு, நிறைய மூட நம்பிக்கைகள் உண்டு. அதில் ஒன்று என்ன தெரியுங்களா? திடீர்னு யாரையும் படகுக்குள்ளே ஏற்ற மாட்டான். நம்ம ராயபுரம் ஃபிஷிங் யார்டுக்கு போனீங்கன்னா, ஃபிஷிங் ஹார்பர் இருக்கு இல்லையா, நூற்றுக்கணக்கான படகு நிற்கும். ஒரு படகுல நீங்கள் ஏற முடியாது. ஏன்னா அவன் ராசி பார்க்குற ஆள். எவனாவது உருப்படாத எவனா வந்து காலை வச்சானா அவனுக்கு கேட்சே வராதான். அந்த என்ஜின் ஒருவேளை அந்த என்னென்னா அசோக் லேண்ட் ஒர்க் பண்ணதுனால எங்களுடைய என்ஜின் நிறைய அங்கே இருக்குது. அந்த ஹார்பரில் நிறைய அசோக் லேண்ட் என்ஜின் தான் மரைன் என்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, அந்த போட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அதில் ஒரு ரிப்பேர் ஆகிட்டு வச்சுங்களேன், சின்ன ஒரு ரிப்பேராக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவான்னா, அதை ஆங்கர் பண்ணி கரையில் கட்டிடுவாங்க. 5 நாள் 6 நாள் நிற்கும், செயிலிங் போக மாட்டான். என்னடான்னு கேட்டால், அவனுக்கு ராசியான ஒரு மெக்கானிக் இருப்பான், அவன் வர்ற வரைக்கும் விட மாட்டான். ஒரு தடவை கேட்ச் போயிட்டு வந்தால் லட்சங்கள் அவனுக்கு கிடைக்கும். அதை கூட இழப்பானே தவிர படகுல அடுத்தவனை ஏற்ற மாட்டான். இன்னொரு மெக்கானிக் வந்து சின்ன ஜாப் தானே அவர் பண்ண, இல்லை சார் அவர் வந்தால் தான் சார்னுவான். ஏன்னா இவங்களுக்கு இது நல்ல தெரியும்னா, முன்னாடி சினிமா பார்த்துருந்தீங்கன்னா இந்த செம்மீன் ஒரு சினிமா வந்து தெரியுங்களா? அதில் அந்த மீனவர்களுடைய, அதனால் ஒரு நாவலை பேஸ் பண்ணி வந்தது. அது எப்படி இருக்குன்னா, மீனவர்களுடைய மூட நம்பிக்கைகள்லாம் ரொம்ப அழகாக அதில் விவரிப்பார்கள். அது வேணால் ஒரு நாவலாக வந்தது தான் செம்மீன். அதே போல் இயேசுநாதர் பார்த்த உடனே படகுல ஏற்றிடுவான்னு நினைக்கிறீங்களா? வாசிங்களா, லூக்கா 5:1-2 வாசிங்க. உங்களுக்கு தெரியும் தானே, அந்த கனசரத்துக்கு ஆக்சுவலாக தமிழில் தான் கடல்னு போடுறாங்க, கிரேக்க மொழியில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏரின்னு தான் போடுவாங்க. அதை கனசரத்து ஏரி, கடல் இல்லை. தமிழில் கனசரத்து கடல் இந்த இருக்குது. இதுக்கு பேர் கலிலியா கடல் நம்ம சொல்கிறோம். இன்னொரு அதுக்கு 3 பேர் இருக்குது, ஞாபகம் இருக்குதா? இந்த ஒரு பேர் என்ன? கலிலியா கடல். ஏன்? கலிலியா பகுதியில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் கலிலியா கடல். ரெண்டாவது அதுக்கு என்ன பேர்? கனசரேத்துன்னு போட்டிருக்குது. லூக்கா 5:1 அதுக்கு என்ன பேர் படுது? லேக் ஆஃப் கினசரேத்து. யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 6:1. யோவான் 6ஆம் அதிகாரம். அந்த கடல் இதுக்கு எத்தனை பேர் இருக்குது? 3 பேர். ஒரு பேர் கலிலியா கடல். ஏன்? கலிலியாவில் இருக்கிறதுனால. ரெண்டாவது பேர் திபேரியா என்றால், இந்த கடற்கரை ஓரத்தில் திபேரிய ராயனுக்கு, டைபீரியஸ் சீசர் இருக்கிறான, அவனுக்கு ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணித்தான் ஏரோது காலத்தில். அதனால் இதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் திபேரியா கடல் ஆயிற்று. திபேரிய ராயனுக்காக ஒரு பெரிய அரண்மனையை இந்த பகுதியில் கட்டினாங்க. இது கடற்கடல் என்றால், கடற்கரை என்ன பண்ணால் ஒரு நகரத்தை கட்டினார்கள். யாருக்காகன்னா திபேரிய ராயனுக்கு. ஆனால் அந்த கடலுக்கு என்ன பேர் ஆச்சு? திபேரியா கடல். மூன்றாவதுக்கு பேர் என்ன பேர்? கனசரேத்து கடல். கனசரேத்து என்றால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கனசரேத்து என்பதுக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, இதுக்கு என்ன பேர்? கின்னரத். தமிழில் கனசரேத்து கடல் போட்டிருக்கலையே, அதுக்கு ஆங்கிலத்தில் கின்னரத் தான் எழுதுவாங்க. கின்னரத் என்பதற்கு 3 அர்த்தங்கள். ஒன்று கின்னார், ரெண்டாவது கன் ஜார், மூன்றாவது கன் ஆசேர். இந்த 3 வார்த்தைகளும் இந்த கிண்ணறத்திலிருந்து தான் வருது.
ஒரு வார்த்தை என்ன? கின்னார். கின்னார் என்றால் கிண்ணறம். இந்த கடலோட ஷேப் இருக்குதுங்களா, எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த கிண்ணறங்கள் போல். கிண்ணறம் தெரியும் தானே? கிண்ணறம் பார்த்துருக்கீங்களா? படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா? நம்ம ஆளுக்கு இந்த அதெல்லாம் இங்கிலீஷ்காரன் தான் சொல்லுவோம், நம்ம ஆள் சொன்னால் புரியும். 1000 ஒருவன் பார்த்துருக்கீங்களா? 1000 ஒருவன் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லுங்கள். அதில் இந்த எம்ஜிஆர் ஒன்று கையில் வச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, 1000 ஒருவன் யார்? நீங்கள் தானே? 1000 ஒருவன் யார்? கர்த்தர் தான். யோபு சொல்வார், 1000 ஒருவனாகிய சாமாசி பண்ணுகிற தூதன் எனக்கு அனுசாரியாக இருந்தால் என் மேலும் தேவன் மேலும் கைகளை வைத்து எங்களை கூடி வர பண்ணி எனக்கு மீட்கும் பொருளை கொடுப்பாரே. 1000 ஒருவன் யாருன்னா நம்ம இயேசுநாதர் தான். பிரித்தலான் எவனோ பேர் வைக்கிறான் அந்த பேர். 1000 ஒருவன் யார் தான் சொல்ல போனால் 1014 சிறந்தவர் நம்ம ஆண்டவர். ஏன் இதற்கு கிண்ணறத்தில் பேர் கொடுத்தாங்கன்னா, ஒன்று கிண்ணறம். கிண்ணறத்தில் அந்த கம்பிகள் இருக்குல்ல, ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை இசைக்கும் போது ஒரு இனிமையான சத்தம் வருது தெரியுங்களா? அதே போல் இந்த கடலோட அலைகள் இருக்குமா. ஏன்னா இது கடலில் ஏரி கடலில் தான் அலைகள் ரோல் பண்ணி அடிக்கும். ஏரியில் பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா அப்படி வருது, கரையில் வந்துட்டு மோதுது இல்லையா, அது என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு இனிமையான சத்தம் வருமா. அதனால் இதுக்கு என்ன பேர்? கிண்ணறம். ரெண்டாவது, கென் என்றால் கார்டன், தோட்டம். ஜார் என்றால் இளவரசன் என்ற அர்த்தம், தோட்டங்களின் இளவரசன். ஏன்னா இதை சுற்றி என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. கின்னரத் வேலி ஒன்று இருக்குது. கின்னரத் சி பக்கத்தில் இருக்குது, கின்னரத் வேலி ஒன்று இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு இங்கே இருக்கிறதுனால என்ன ஒரு விசேஷம்னா, இது தோட்டங்கள். கென் என்றால் தோட்டம், கார்டன். ஜார் என்றால் என்ன? மன்னன். ஜார் மன்னன் சொல்கிறாங்களே, ஜார் என்றால் என்ன? இளவரசன், தோட்டங்களின் இளவரசன். அதாவது செழுப்பை குறிக்கும். மூன்றாவது, இந்த கென் ஆசேர் என்றால், ஆசேர் என்ற வார்த்தை ஞாபகம் இருக்குதா? ஆசேர் 12 கோத்திரங்களில் ஒருவன். ஆசேர் என்பதற்கு சந்தோஷம் என்ற அர்த்தம், செல்வம் என்ற அர்த்தம். ஒன்று கிண்ணறம் தமிழில் சொன்னால், ஒன்று இனிமை. இந்த கிண்ணறம் தெரியுங்களா? இதுக்கு என்ன பேர்? இனிமை. அடுத்தது என்ன? கென்சார். இது என்ன? தோட்டங்களின் இளவரசன், செழுமை. மூன்றாவது என்ன இருக்குது? கென் ஆசேர் என்றால் கொழுமை. இதில் 3 மை இருக்குது. ஒன்று என்ன? கின்னார் என்றால் கிண்ணறம் போல இனிமையான சத்தத்தை உண்டாக்குவது. ரெண்டாவது என்ன? கென்சார் என்றால் செழிப்புன்னு அர்த்தம். கென் ஆசேர் என்றால் அது செல்வம் கொளித்திருக்குதுன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் நல்லா தான் இருக்கும். இதுக்கு என்ன சொல்லலாம் தெரியுங்களா? இதுக்கு சொல்கிறேன். இதுக்கு என்ன? ஒன்று இனிமை, ரெண்டாவது செழுமை, மூணாவது கொழுமை. அந்த 3 பேர் இருக்குல்ல இதுக்கு. கலிலியா கடல் இருக்குது, திபேரியா கடல் இருக்குது, கனசரேத் கடல் இருக்கு இல்லையா. இந்த 3ஐயும் லூக்கா ஏதோ ஒரு பேர் எழுதலாம்ல. என்ன பண்ண? இல்லைன்னா இப்போ யோவான் 6:1 வாசித்தது போல் திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடல் எழுதியிருக்குல்ல, அது போல் இவர் எழுதலாம் இல்லையா? திபேரியா எனப்பட்ட, கலிலியா எனப்பட்ட, கனசரேத் எழுதலாம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் எழுதாமல் எதை மாத்திரம் எழுதுகிறார்? இந்த கனசரேத்தின் மாத்திரம் எழுத காரணம் என்னன்னு சொன்னால், இது என்ன பேருக்கு அர்த்தம் என்ன? செழுமை, செழுமை, இனிமை, செழுமை, கொழுமை. ஆனால் அங்கே இருந்தது என்ன தெரியுங்களா? வெறுமை. ராத்திரெல்லாம் வலையை போட்டு இழுக்கிறாங்க, என்ன வரல. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டுக்காக தான் அந்த பேரை அவர் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல பேதுரு உட்கார்ந்துருக்கிறாரு. இயேசு என்ன பண்ணுறாரு? அவனே கடுப்பில் இருக்கிறான். ராத்திரிலாம் வலையை போட்டு இழுத்துட்டு கரையில் உட்கார்ந்துருக்கிறான். பைபிளில் போட்டிருக்குது, அந்த படகை கண்டு ஒரு படகு வாசிங்க, 1ஆம் வசனம் வாசிங்க, லூக்கா 5:1. எத்தனை படகு இருந்ததாங்க? ஆனால் வரலாற்றுப்படி பார்த்தீங்கன்னா அங்கே 2 இருக்காது, மோர் தென் 400. எப்போவுமே அந்த திபேரியா கடற்கரையில் என்ன சொன்னால், ஏன்னா அது ஒரு ஃபிஷிங் ஏரியா, அதனால் எப்போவுமே மீன் படகு குறைந்தது 400ஆவது நிற்குமா. ஆனால் இயேசு எதை பார்க்குறாரு? 2 தான் பார்க்குறாரு தவிர மீதெல்லாம் இருந்தது. 2ஐ பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? அசிமா என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க? வெறுமையாக உட்காந்து அலசிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவன் படகை அப்ஜெக்ட் பண்ணணுமா வேண்டாமா? பெர்மிஷன் கூட கேட்டார்னு போடலை.
என்ன பண்ணார்? ஏறி உட்கார்ந்தான்னு போட்டிருக்கல. ஏன் எப்படி பேதுரு அவரை அனுமதித்தான்? எப்படி பேதுரு அவரை அனுமதித்தான்? சும்மா போனார், ஜனங்கள் கூடி வராங்க, போய் ஒரு படகுல ஏறி உட்கார்ந்துருக்கார் இல்லையா? எப்படி அவரை அனுமதித்தார்னா, ஏற்கனவே யோவான் 1 அதிகாரம் இருக்குது, அது ஃபர்ஸ்ட் கால். ஏற்கனவே அறிமுகமாகி என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ரெண்டாவது லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 10 வரைக்கும் என்ன தெரியுங்களா? பேதுருவோட 2வது அழைப்பு. அதனால தான் பேதுரு என்ன பண்ணல, அவர் சொல்கிறார் தெரியுங்களா, ஆழத்தில் கொண்டு போகணுன்னு சொல்கிறான். ராத்திரிலாம் வலைய போட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆகிலும் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஏற்கனவே அறிமுகமானவன், படகுகளை ஏற்றிக்கொள்வதற்கும் காரணம் அறிமுகமானவன். அவர் சொன்னோன்னே கீழ்ப்படிய மாட்டான். ராத்திரிலாம் வலைய போட்டோம். இன்னும் சொல்ல போனால் இயேசுநாதருக்கு தொழில் என்ன? இயேசுநாதர் என்ன ட்ரேட் அவருக்கு? கார்பெண்டர். மார்க் 6:3 வாசிக்கவன் தச்சன் அல்லவா? பேதுரு யார்? ஃபிஷர்மேன். யோசித்து பாருங்க, ராத்திரிலாம் வலையை போட்டு மீன் கிடைக்கல, யாருக்கு? ஃபிஷர்மேனுக்கு கிடைக்கல. இப்போ ஒரு கார்பெண்டர் சொல்கிறாரு, உள்ளே போய் வலையை போட்டுனா போட்டுருவானா? உனக்கு என்னடா தெரியும் உனக்கு மீன் பிடிக்கிறத பற்றி? நான் மீன் பிடிக்கிறவன், நீ கார்பெண்டர், உனக்கு என்ன? அப்படி தானே கேட்கணும். கேட்கல. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இவங்க அறிமுகமானவர்கள். ஒன்று கவனிங்க, மனிதர் மூலமாக பேதுரு அழைக்கப்பட்டதுனால என்ன தெரியுங்களா? முதல் அழைப்பு போய் இப்போ 2வது அழைப்பில் வந்து நிற்கிறாரு. 2வது அழைப்பில் கூட அவங்க முழுசாக இல்லை. யோவான் 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்றார். ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். இதனுடைய அர்த்தம் தெரியும் தானே உங்களுக்கு? இயேசு என்ன கேட்குறாரு? இவர்கள் எல்லாரிலும் அதிகமாக நீ அன்பாக இருக்கிறாயா? பேதுரு என்ன சொல்கிறார்? ஆம் ஆண்டவர், உம்மை நான். வித்தியாசம் தெரியும் தானே? வழக்கமாக நம்ம பிரசங்க சொல்கிறது என்னென்னா, 3 முறை இயேசு கேட்பார் அந்த கேள்வியை. 3 முறையும் ஆம் ஆம். எதுக்காக சொல்லுவாங்கன்னா, 3 முறை பேதுரு மறுதளித்தார். அதனால 3 முறை இயேசுநாதர் இம்போசிஷன் எழுத வைக்கிறார். சரியா? அப்படி தானே பிரசங்கம் பண்ணுறாங்க. 3 முறை மறுதளித்தாலும் 3 முறை என்ன செய்யணும்? அதை ரிவோக் பண்ணணும், திரும்பி வாங்கணும்ல. அது அர்த்தம் இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா 3 படிகள் இருக்குது. அதில் 15ஆம் வசனம் வாசிங்க முதல்ல. நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இயேசு கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? இவர்கள் எல்லாரிலும். அங்கே எத்தனை பேர்? 7 பேர் நிற்கிறாங்க. கடற்கரையில் எத்தனை பேர் நிற்கிறாங்க? 7 பேர் நிற்கிறாங்க. 7ல் இயேசுவனை பார்த்துக்க, இந்த 6 பேரை காட்டிலும் என்னிடத்தில் அதிகமான அன்பாக இருக்கிறாயா? பேதுரு என்ன பதில் சொல்கிறாரு? ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். உடனே இயேசு என்ன சொல்லுவார்? என் ஆட்டு. சரி, அடுத்த வசனம். கேள்வி வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? முதல்ல இவர்கள் எல்லாரிலும், இப்போ எது போயிடுச்சு? எல்லாரிலும் போயிட்டு நீ அன்பா இருக்கிறாயா? அதுக்கு பேதுரு பதில் என்ன? மூணாவது திரும்பியும் கேட்கிறா பாருங்க. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? முதல்ல என்ன? இவர்கள் எல்லாரிலும் அன்பு, அடுத்தது அன்பு, அடுத்தது நேசம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்பு என்பதற்கு பயன்படுத்தின கிரேக்க வார்த்தை அகாப்பே, அன்பு. இந்த நேசம் என்பதற்கு பயன்படுத்த வார்த்தை ஃபீலியோஸ். இயேசு கேட்டது என்ன? இந்த 7 பேரிலும் நீ என்னிடத்தில் அதிகமாக அன்பாக இருக்கிறாயா? பேதுரு என்ன சொன்ன பதில்? நானுமே நேசிக்கிறேன். உடனே இயேசு கேட்டார், சரி அதிக அன்பை எடுத்துருவோம், அட்லீஸ்ட் அன்பாவது இருக்கிறாயா? மறுபடியும் என்ன சொன்னார்? நானுமே நேசிக்கிறேன். 3வது இயேசு கேள்வி என்ன தெரியுங்களா? நீ என்னை நேசிக்கிறாயா? முதல்ல எல்லாரிலும் அதிக அன்பு, அடுத்தது என்ன? அன்பு, அதுக்கு அடுத்தது நேசம். நேசம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவுன்னு அர்த்தம். ஒரு கணவன் ஒரு மனைவி மேல் அன்பு வைக்கிறான் தெரியுங்களா? அதுக்கு பேர் தான் ஃபீலியோஸ். ஆனால் அகாப்பே என்பது தேவனுக்கும் ஒரு மனிதன் தேவன் மேல் வைக்க வேண்டிய அன்பு, அதாவது தன்னலமற்ற தெய்வீகமான தியாகமானதுக்கு பேர் தான் அன்பு. இது என்ன தெரியுங்களா? கிவ் அண்ட் டேக். நான் சம்பாதிச்சு போடுறேன், நீ உட்காந்து சமையல் பண்ணி போடு வீட்டில்.
நான் வந்து குடும்பத்தை பராமரிக்க, நீ என்ன பண்ணி பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கணும். அப்படி என்ன பண்ணுறாங்களா, ஒருவர் மேல் ஒரு சொல்ல காணல் லவ், மாம்சத்து மேல் வைக்கிறோம் தெரியுங்களா, அந்த அன்பு தான் அவன் கேட்டு சொன்ன நேசம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்தது என்ன, ஒரு உயர்ந்த அன்பு, உன்னதமான அன்பு, எல்லாரையும் காட்டிலும் அதிக அன்பு. பேதுரு சொன்னார் அதெல்லாம் சாத்தியம் இல்லைப்பா. ஒன்று என்ன சொல்லிட்டாரு, சரிப்பா அட்லீஸ்ட் அன்பாவது இருக்குதா. இயேசு என்ன பண்ணுறாரு, சரி நீ சொன்னல நேசம் அதுவாவது உன்ட முழுசாக இருக்குதா. உன்னை தான் அவர் அழ ஆரம்பிப்பார். இல்லை என்ன கவனிக்கணும்னு சொன்னால், இயேசு இவனை எதுக்காக அழைத்தார், முதல்ல போது அவனுக்கு அழைப்பு இல்லை. அந்திரையா கூட்டிகிட்டு வந்தார். யோவான் 1:40-42 பார்த்தீங்கன்னா அவர் அழைத்து கொண்டு வந்தார். இவர் என்ன பண்ணார், பேரை மாற்றினார், திரும்பி போயிட்டாங்கலாம், மீன் பிடிக்க போயிட்டாங்க. 2வது முறை லூக்கா 5 பார்த்தபோது இயேசு என்ன பண்ணார், என்னை பின்பற்றி வா, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், மனிதர்களை அது ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். ஆனால் இந்த 21 அவன் என்ன மாத்திர, ஷெப்பர்டாக மாத்திரார் பாருங்க. அவனை 5 அவன் யாராக இருந்தான், மீன் பிடிக்கிறவன் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ், உலகளாவிய ஊழியம். ஆனால் இந்த அழைப்பு திரும்ப திரும்ப வரதுனால என்ன ஆகுது தெரியுங்களா, முதல் அழைப்பு தோல்வி, அடுத்த அழைப்பு தோல்வி, 3வது அழைப்பில் கத்த காட் இஸ் லிமிட்டிங் த மினிஸ்ட்ரி. இப்போ என்ன போகுது, ஒரு மேய்ப்பனா அங்கே ஒரு இடத்துல உட்கார்ந்து ஊழியம். முதல்ல என்ன இருந்தது, யூனிவர்சல் மினிஸ்ட்ரி, முழு உலகத்துக்கும் போகலாம். என்ன பண்ணோம், ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். அதாவது திரளான எண்ணிக்கைக்கு அவனை ஊழியத்துக்கு அழைத்தால் அந்த அழைப்பு டைரக்டாக இல்லாததுனால தேவனது பெறாதனால ஒரு முறை விழுகிறார், அடுத்த முறை விழுகிறார். இப்போ என்ன ஆகுதுங்களா, த மினிஸ்ட்ரி இஸ் லிமிட்டட். கர்த்தர் அழைத்தது மீன் பிடிக்கிறவனாக, ஆனால் இப்போ என்ன ஆகுதுங்களா, ஆடு மேய்க்கிறவனாக. அதாவது லிமிட் ஆகுது அந்த ஊழியம். காரணம் என்னவென்றால் அழைப்பு சரியா இல்லை. இந்த அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் பாருங்க, அப்போஸ்தலர் 26 அப்போஸ்தலர் 26 13 முதல் 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு வேத பகுதி. பவுல் சந்திக்கப்பட்ட நிகழ்ச்சி அது, வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 26 13 முதல் 19 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த 3 வார்த்தைகள் இருக்கும். இட் வாஸ் டைரக்ட், இட் வாஸ் விசிபிள், இட் இஸ் ஆடிபிள். பவுல் அழைக்கப்பட்டது எப்படி, பேதுருவோட அழைப்பு யார் சொல்லு, சகோதரன் அழைத்தார், போனார், விழுந்தார். இயேசுநாதரே வந்து அழைத்தார், மறுபடியும் விழுந்தார். இயேசு மறுபடியும் என்ன செய்ய வேண்டியதாக, அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த பவுலை பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் 23 26 13 முதல் 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 வார்த்தைகள் இருக்கும். கர்த்தர் நேரடியாக அவருக்கு தரிசனமாவார், அவன் காதுகள் கேட்க கர்த்தர் பேசுகிறார், அவன் கண்கள் அவரை காண்கிறது. நேரடியான அழைப்பு. அந்த அழைப்பு வந்ததுனால இந்த பவுலுடைய வாழ்க்கையில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா, தேவன் அவனை நேரடியாக அழைத்தார். அழைச்சு என்ன பண்ணா, நீ போய் சீமோன் வீட்டில் உட்காந்துரு, நான் உனக்கு ஆட்களை அனுப்புகிறேன். அனனியா போனார், அவருக்காக ஜெபித்தார், கண்கள் திறந்தது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் உடனே ஊழியம் செய்ய ஆரம்பிப்பார். உடனே தெருக்களுக்கு என்ன பண்ணுவார், அவர் புசித்து பலம் கொண்டு அவர் ஞானஸ்தானம் பெற்றோன்னு என்ன பண்ணுறார், போய் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்க ஆரம்பிப்பார். பிரச்சனை வருதில்லை, பிரச்சனை வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை அந்த தமஸ்குவிலிருந்து கூடைகளை வைத்து அவரை பாதுகாப்பாக இறக்கி விடுறாங்க, தப்பு வைக்கிறார்கள். எருசலேமுக்கு வந்தார் இல்லையா, எருசலேமுக்கு வந்தபோது சீஷர்கள் அவரை நம்பவில்லை. சீஷர்கள் அவர் என்ன பண்ணலை, ஏன்னா தமஸ்குவில் சபையை பாழாக்கி கொண்டிருந்தோம், இங்கே வந்து சபையை பிரசங்கிக்கிறான்னா இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 9 அப்போஸ்தலர் 9 27 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:27 அப்போஸ்தலர் 9:27 அப்பொழுது பர்னபா என்பவன் பவுல் கர்த்தர் தான் அழைத்தார், வாஸ் டைரக்ட், ஆடிபிள், விசிபிள். ஆனால் அந்த பவுல் ஊழியம் செய்தபோது பிரச்சனை வந்து எங்கே ஓடிட்டார், எருசலேமுக்கு போகிறார். போன போது சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள ட்ரை பண்ணாராம். சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா சபையை பாழாக்கி கொண்டதுன்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா 9:27 அப்பொழுது பர்னபான்னு போட்டிருக்கு இல்லையா, ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பட் பர்னபாஸ், ஆனால். ஏன்னா அந்த 26 சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள நம்பலன்னு போட்டிருக்குது. ஆனால் பர்னபா என்ன பண்ணுறாரு, இவனை ஏற்றுக்கொண்டு. அப்படின்னா பர்னபாவுக்குள்ள என்ன இருக்குது, உண்மையிலேயே கர்த்தர் வழியில் இவனை சந்தித்தார், இவன் தேவனால் சந்திக்கப்பட்டவன், கர்த்தருடைய அழைப்பு பெற்றவன் என்ற நிச்சயம் இவருக்கு இருக்கிறதுனால இவர் ஆறுதலின் மகன் அல்லவா. என்ன பண்ணார், அவர் அழைத்து கொண்டு போய் அப்போஸ்தலர் போய் அறிமுகப்படுத்துகிறார், கர்த்தருடைய சந்திச்சிருக்காரு, இவருக்கு நேரடியான அழைப்பு இருக்குது, ஆகவே நீ இவனை சபையில் சேர்த்துக்கொள்ளலாம். உடனே சீஷர்கள் சேர்த்துக்கொண்டாங்க. பவுல் அங்கே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா, 9:30 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:30. எங்கே அனுப்பிட்டாங்க பாருங்க. நேரடியாக அழைப்பப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஒரு மனிதனுடைய உதவியினால சபைக்குள்ளே போகும்போது நேரடியான அழைப்பு பெற்றவர் தான் பவுல்.
ஆனால் பர்னபாவை ரெக்கமெண்ட் பண்ணதுனால என்ன சரிங்களா, இவனால் ஊழியத்தில் ஒரு பிரச்சனை வந்தோடனே இவன் ஆளை மூட்டை கட்டி எங்கே அனுப்பிட்டாங்க, அவன் ஊருக்கு அனுப்பிட்டான் பாருங்க. ஊருக்கு அனுப்பின போது 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 11:25. முதல்ல எருசலேமுக்கு வந்தபோது அவனை ஊழியன் என்று ஏற்றுக்கொண்டது யார்? பர்னபா. எருசலேமில் உள்ள சீஷர்கள் அவனை திரும்ப அனுப்பின போதும் இவனுக்கு ஒரு ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைச்சுன்னா மறுபடியும் என்ன செய்கிறான், புறப்பட்டு போய் அவனை அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்படின்னா பர்னபா நல்ல மனுஷன் தானே. பர்னபா பற்றி பைபிளில் போட்டிருக்குது ஆறுதலின் மகன். யார் துன்பப்படுத்தாலும் ஆறுதல் படுத்துகிறவர் இவர் தான். இன்னும் சொல்லப்போனால் கிரேக்கர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் விரும்பக்கூடிய ஒரே ஒரு ஆசாமி சபையில் இருந்தது பர்னபா என்று தான் வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பர்னபா பவுல் வந்தபோது சீஷர்கள் நம்பலை, இவர் ஏற்றுக்கொண்டார், அறிமுகப்படுத்தினார். அவனை திருப்பி அனுப்பின போது இவருக்கு அந்தியோகியால் ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைச்சோன்னா யாரை போய் அழைக்கிறார்? அவனை தான் அழைக்கிறார். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 13:2 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:2. ஸோ ஆவியானவரே 2 பேரையும் கூப்பிடுறாங்க. நல்ல கவனிச்சிங்கன்னா, பவுலை முதல்ல சபையில் ஏற்றுக்கொண்டவர் பர்னபா. இவர் தான் கர்த்தரால் சந்திக்கப்பட்டு அறிமுகப்படுத்தினவர் பர்னபா. சபையார் திருப்பி அனுப்பின போது அவனை திருப்பி தர்ஷீஸ் போய் தேடி அவனை ஊழியத்தை கொண்டு வந்து இவர் தான். 1 வருஷம் 2 பேரும் அந்தியோகியால் இருந்து தான் கிறிஸ்தவன் என்ற பேரே வந்தது. மறுபடியும் அந்தியோகியா சபையில் இவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஆவியான திருவுளம் பெற்றுகிறார். இவங்க 2 பேரும் ஊழியத்துக்கு 5 பேர் ஜெபிக்கும் போது 2 பேரை மாத்திரம் பிரித்து அனுப்புகிறார். இதெல்லாம் சரிதானே? அப்போஸ்தலர் 15 சொல்ல போனால் 13ஆம் அதிகாரத்தை ஆரம்பித்து 14ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் என்ன நடந்தது தெரியுங்களா? முதலாவது நற்செய்தி பயணம். உலகளாவிய சுவிசேஷ ஊழியத்துக்கு பவுலும் பர்னபாவும் தான் அனுப்பப்பட்டார் ஆவியானவரால். 15ஆம் அதிகாரத்தில் 2 பேரும் தீர்மானம் பண்ணுறாங்க, சபைகளை அங்கங்கே எழுப்பிட்டு வந்தோமே அவங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்துட்டு வரலான்னு புறப்பட்டு போகிறாங்க. போகும்போது 2 பேருக்கும் பிரச்சனை வருது பாருங்கள். 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் வாசிக்கணும். கொஞ்சம் வாசிங்க. வாரும் என்றார். பர்னபா மார்க்கை கூப்பிடு. மார்க்கு யார்? பர்னபாவுக்கு மார்க்குக்கு என்ன உறவு? பர்னபாவுக்கு மார்க்குக்கு என்ன உறவு? சொந்தக்காரங்களா இல்லை சபைக்குள்ள உள்ளவங்களா? உறவினர்கள். ஏன்னா பின்னாடி பவுல் சொல்லுவார், அந்த பர்னபாவுடைய இனத்தானாகிய மார்க்கை கூட்டிகிட்டு வா, அவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன் அப்படிம்பார். சரியா? அதனால் என்ன தான் இப்போ திடீர்னு கற்றுக்கு விட்டு சிங்கப்பூருக்கு ஊழியத்துக்கு போகணுன்னு சொன்னால் யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு போனான்னா சபையில் உள்ள ஒருத்தனை கூப்பிட்டு போவாங்க, இல்லை மாமனை மச்சானை கூப்பிட்டு போவோமா? ஐயா சொந்தக்காரன் தான் கூப்பிட்டு போவோம். கர்த்தரில் வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு, நம்ம யாருக்கு தான் கொடுக்க தோணும்? அதனால தான் பர்னபா என்ன பண்ணிட்டாரு, மார்க்கை கூப்பிட்டு போவோம். பவுல் என்ன சொல்கிறாரு, அவனை கூப்பிட்டு போகக்கூடாது. ஸோ 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது பாருங்களேன். எப்படிப்பட்டவர்கள்? பவுலை பார்த்த உடனே பர்னபாவுக்கு என்ன முடிந்தது, இவன் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று இவரால் தீர்மானிக்க முடிந்தது. சபையார் திருப்பி அனுப்பினது கூட ஊழியம் வந்தபோது தேடி போய் இவனை அழைச்சிட்டு வரக்கூடிய கிருபை இருந்தது. ஆவியானவன் இந்த 2 பேரும் தாண்டா சேர்ந்து ஊழியம் சொன்னால் ஆவியானவரையும் பிரித்து அனுப்பினார். அப்படிப்பட்டவனுக்குள்ளே சண்டை வரும்னா நமக்குள்ளே வருமா வராதா? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் என்ன ஆச்சு தெரியுங்களா? கடுங்கோபம் உண்டாயிட்டு வாக்குவாதம் உண்டாயிட்டான். சட்டையை பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல பெந்தகோஸ்து ஊழியர்களுடைய ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்தது. இந்த எழுப்புதல் கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அதுக்கு முதல்ல ஃபண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிட்டாங்க. கூட்டம் முடிந்த பிறகு ஒரு மீட்டிங் நடந்தது. மீட்டிங் நடந்தது என்னென்னா, ஊழியம் முடிந்த பிறகு கொஞ்சம் மீதியான துணிக்கைகள் வந்து விட்டது. எப்போவுமே ஷார்ட்டேஜாக இருந்தால் பிரச்சனை வராது, மீதியான துணிக்கை வந்தால் தான் வம்பு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, மீதியான துணிக்கை என்ன பண்ணுறது, ஒரு கூட்டம் சொன்னாங்க, அடுத்த வருஷத்துக்கு நம்ம இதை வச்சுப்போம், அந்த ஃபண்ட்ஸ் இருக்கட்டும், நெக்ஸ்ட் இயருக்கு அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேணும்ல, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சொன்னார், அடுத்த வருஷத்துக்காக அடுத்ததுயா, இப்போ அதை என்ன பண்ணலாம் சொல்லு. அவர் சொன்னார், அப்படின்னா ஒன்று செய்வோம், எல்லோரும் ஷேர் பண்ணிடுவோம்.
உடனே சொன்னார், ஆமாம் அதுதான் நானும் சொல்கிறேன், எனக்கு தான் நிறைய ஷேர் வரணும், ஏன்னா நான் தானே அதை ஆரம்பித்தேன். அந்த தரிசனத்தை கொடுத்ததே கர்த்தர் எனக்கு தான். இதுக்கு அந்த பெரிய போர்ஷன் வர்றதுக்கு தான் கர்த்தருக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன பண்ணார்னா, வெள்ளை ஜிப்பா தான், சரியா, இந்த மாதிரி கலை சட்டை வெள்ளை ஜிப்பா தான். ஒருத்தர் சட்டையை ஒருத்தர் பிஜிப்பா பிடிச்சி அடிக்காத குறை, ஒருத்தர் செருப்பை தூக்கிட்டார், டேய் பிஞ்சி போயிடுண்டா அப்படி சொல்லலாம். என்னாச்சுன்னா அந்த வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு அந்த ஊழியம். அதுக்கப்புறம் அந்த ஊழியமே இல்லை. என்னதான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், என்னதான் ஐக்கியங்கள் இருந்தாலும் என்ன வருது தெரியுங்களா? அப்போ கால் விழுந்து கைக்கு வருது இல்லை. இதுதான் மனுஷ அழைப்பு நம்பிப்பானா. பவுல் தேவ அழைப்பு பெற்றவர், ஆனால் மனுஷ அழைப்பை என்ன பண்ணார்? பர்னபா கூட்டாருன்னு போய் கடைசியில் சண்டை போட்டு தானே பிரிஞ்சு வந்தீங்க. இந்த அழைப்பு நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அழைப்பு மிக மிக முக்கியமானது. இந்த ஆபிரகாமுடைய அழைப்பில் இந்த 3 வார்த்தைகளையும் எப்போவாவது உங்களுக்கு நேரம் கிடைத்தால் கொஞ்சம் உட்காந்து உங்கள் அழைப்பு இந்த 3க்குள்ளே இருக்குதான்னு பாருங்கள். இஸ் இட் டைரக்ட்? இஸ் இட் விசிபிள்? இஸ் இட் ஆடிபிள்? கர்த்தர் நேரடியாக என்னை கூப்பிட்டாரு, என் காதுகள் கேட்டது அவர் என்னை கூப்பிட்ட சத்தம், என் கண்கள் அதை கண்டது, நான் அதை நிச்சயத்திருக்கிறேன். அந்த தரிசனம் உங்களுக்கு எனக்கு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்துனாலும் உங்கள் ஊழியத்தை அணைக்க முடியாது, ஊழியத்தை சிதைக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் அழைப்பினுடைய அடிப்படை. சரி, இன்னொரு கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஆரோனுடைய அழைப்பு என்ன அழைப்பு தெரியுங்களா? அந்த அழைப்பு தேவனே அவனை அழைத்த அழைப்பு. ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த ஊழியத்துக்கு தானாக ஏற்படுவதில்லை. அப்படின்னா இந்த அழைப்பை பற்றி நீங்களானும் சரியாக தெரியணும். யார் பக்கம் போனோம்? ஆரோன் பக்கம். ஆரோனுடைய அழைப்பு என்ன? யாத்திராகமும் 28:1 வாசிக்கிறோம். அவருக்கு ப்ரீஸ்ட்லி காலிங், அதாவது ஆசாரியனாக ஊழியம் செய்கிற அழைப்பு. யாத்திராகமும் 28:1 வாசிங்க. யாத்திராகமும், உன் சகோதரனாகிய ஆரோன் ஆரோனுடைய அழைப்பு என்ன அழைப்பு? ஆசாரிய அழைப்பு. இந்த அழைப்பு மாத்திரமல்ல, அந்த அழைப்பு நித்தியமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 1 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 நாளாகமும் 23:13. 1 இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, பிரித்து வைக்கப்பட்டவர்கள். ரொம்ப அற்புதமான ஊழியத்தினுடைய தன்மை. ஆரோனுடைய குமாரன் என்ன செய்யணுமா? பரிசுத்தத்துக்கு பரிசுத்தத்தை அவர்கள் காக்க வேண்டும். 2வது கர்த்தருக்கு தூபம் காட்ட வேண்டும். 3வது கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். 4வது மிக முக்கியமானது, கர்த்தருடைய நாமத்தினால் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இதற்காக அவர்கள் பிரித்து வைக்கப்பட்டவர்கள். இவனுடைய அழைப்பு மிக விசேஷமானது. ஆனால் அதில் சில கருத்துக்களை கவனிக்கணும். 1, யாத்திராகமும் 4:14 வாசிங்க. யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டுமானால் அவனுடைய முதல் தன்மை என்ன தெரியுங்களா? பைபிளில் லேவியன் என்று அழைக்கப்பட்ட முதல் ஆசாமியே ஆரோன் தான். பைபிள் அதுக்கு முன்னாடி யாரையும் லேவியன் என்று அழைக்கப்படவில்லை. இவன் யார்? லிவைட்ஸ். இவன் லேவியன். லேவியன் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் தானே? லேவியன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஒன் ஹூ யுனைட்ஸ், இணைக்கிறவன் என்ற அர்த்தம். லேவியன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பொருள் என்னவென்றால் ஒன் ஹூ யுனைட்ஸ், ஜனங்களை இணைக்கிறவன். ஆனால் இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்தே இல்லை, அதுக்கு முன்னாடியே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது, டிவைட் அண்ட் ரூல். ஜனங்களை என்ன செய்யணும்? பிரித்துத்தான் அடிமைப்படுத்த முடியுமே தவிர அவன் ஒன்றா சேர்ந்துருந்தான்னு வச்சிங்களேன். நிறைய பேர் இன்றைக்கி என்ன விரும்புவதில்லை, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள்,
நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் விசுவாசியெல்லாம் ஒன்றா இருக்கணும் தானே விரும்பணும், ஆமாவா? ஆனால் நிறைய சபைகளில் விசுவாசிகள் ஒருத்தரோடு ஒருத்தர் ரொம்ப ஐக்கியமாக இருப்பதை ஊழியர்கள் விரும்புவதில்லை. மாறாக அவங்களாம் ஊழியக்காரன்ட்டு நேரடியாக ஐக்கியமாக இருக்கணும், விசுவாசிகளுக்குள்ள இருக்கக்கூடாது. இவர் வீட்டுக்கு அவர் போகிறது, அவர் வீட்டுக்கு இவர் வருது. ஏன்னா பின்னாடி அவன் சண்டை போட்டு இவர் மண்டையை உருட்டும், அது வேறு இருக்குது. ரெண்டு விசுவாசி ஒன்றா சேர்ந்தான்னு வச்சிங்களேன், ரொம்ப நாள் ஒன்றா இருக்க சண்டை வரும் தானே. அது எங்கே பாதிக்கணும்? ஊழியத்தை பாதிக்கும், சபையை பாதிக்கும். அதனால சிலர் கவனமாக இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஊழியக்காரனை முதல்ல அவனுக்கு தன்மை என்ன இருக்கணும்? ஜனங்களை இணைக்கிறவன், ஒன் ஹூ யுனைட்ஸ். லேவியன் என்ற பேர் காரணமே இதுதான். ஏனென்றால் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் அவன் லேயாள் பேர் வைக்கும்போது சொல்கிறான், இவன் 3வது ஒரு குமாரன் என் கணவனுக்கு பெற்றேன், ஆகையால் என் கணவன் என்னோடு இணைந்திருப்பான் என்று சொல்லி தான் அவனுக்கு லேவி என்று பேர் வச்சானான். ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டுமானால் முதல்ல என்ன இருக்கணும் தெரியுங்களா? அந்த இணைக்கிற அனுபவம், பிரிக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் 2 சகோதரிகள் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்க. எந்த சர்வீஸ் வந்தாலும் 2 ஒன்றா வராங்க, ஒன்றா போகிறாங்க, வெளியே சபையில் ஒன்றா நின்று பேசுகிறாங்க. ஊழியக்கார் ஒரு நாள் பார்த்தார், அவங்கள கூப்பிட்டு சொன்னார், இந்த ஐக்கியம் வேண்டாம், எல்லாரையும் போல் வந்தீங்களா போனீங்களா, ரொம்ப அன்பாலாம் நடக்காதீங்க. ஒன்று அவங்க சொன்னாங்க, ஏஸ் பைபிளில் போட்டிருக்குது, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்து இன்பம் அப்படிலாம் போட்டிருக்குது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? நல்லதுக்கு சொல்கிறேன், சபை நல்லதுக்கு சொல்கிறேன், எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க, தனிப்பட்ட ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக அன்பாக இருக்கக்கூடாது சொன்னார். கேட்கல, அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. போயிட்டு ஒரு நாள் பார்சல் கூப்பிட்டாரு, நீங்களாக பிரிஞ்சிருங்க, இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணி பிரிச்சிருவேன். பிரிச்சலாம். ஜெபம் எதுக்கெல்லாம் பயன்படுது பாருங்களேன். ஒன்றா சேர்க்கறதுக்கு ஜெபித்தா பரவாயில்ல, இது எதுக்குன்னா உடைக்கிறதுக்கு ஒரு ஜெபமா. நம்மளால் தான் கட்டிடுவாங்கள்ல, நாம் தான் கட்டிடுவாங்கள்ல ஜெபத்தை, அப்புறம் உடச்சிடுவாங்கள்ல எல்லாம். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் என்றால் அவனுடைய மேன்மை என்ன தெரியுங்களா? ஒன் ஹூ யுனைட்ஸ். 2வது அவனுடைய ஒரு விசேஷம் இருக்குது. அவனை குறித்து எனக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம், அவனுடைய 14ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. 14. போதுமா? 2வது ஒரு யாரு? ஸ்பீக்ஸ் வெல். ஆரோன் யாரு? நன்றாக பேசுகிறவன். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரோன் எங்கே இருக்கிறான்னா எகிப்தில் அடிமை நாட்டுக்குள்ளே இருக்கிறான். மோசே தான் அங்கேருந்து மீதியானுக்கு வந்துட்டான். கர்த்தர் மீதியானில் தான் பேசிகிட்டு இருக்கார். இவன் அந்த ஓரை பருவம் தான் பேசிகிட்டு இருக்கிறார். இவன் பேசும்போது என்ன சொல்கிறார்? கர்த்தர் நீ ஊழியத்துக்கு போ. இவன் சொல்கிறான் வேறு யாராவது அனுப்புங்க. அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், லேவியனாகிய உன் சகோதரன் ஆரோன் இருக்கிறானே, அவன் யார்? நன்றாய் பேசுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். கவனிச்சிங்கன்னா கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைக்கல, அவன் இன்னும் ஊழியம் கொடுக்கப்படலை. எங்கே இருக்கிறான்? அடிமை நாட்டில் அடிமைகளோடு செங்கல் சோலையில் உட்கார்ந்துருக்கிறான். அங்கே உட்கார்ந்தவன் அடிமையாக இருக்கிறான். அடிமையாக இருக்கிறவன் பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஹி ஸ்பீக்ஸ் வெல். அப்படின்னா கர்த்தர் அழைத்த பிறகு பேசுறதில்ல, கர்த்தர் அழைக்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றி பேசிட்டு இருக்கணும்? அடிமைகளுக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கிறான். அடிமைகளுக்கு என்ன இருக்குது? ஆளோட்டிகளை வந்து துன்பப்படுகிறார்கள். இவன் அடிக்கிறான், அழுகிறான், கூப்பாடு போடுறான். இது எங்கே வரைக்கும் போகுது? பரலோகம் வரைக்கும் போகுதில்லை. அவன் கூட இருக்கிற ஆரோனுக்கு கேட்குமா? அவனும் தானே அடிபடுற ஆள். அடிபடும் போது அவன் என்ன சொல்லியிருப்பான் சொல்லுங்கள்? என்ன பேசியிருப்பான்? என்ன பண்ணுறான்னா, அடிக்கப்படும் போது அழும்போது சொல்லுவான், டேய் நம்ம அழுக ரொம்ப நாளைக்கு இல்லை, கர்த்தர் நம்ம 30 ஆட்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. என்ன வரும்? 400 வருஷம் உன் சந்ததியார் அந்த தேசத்தை நினச்சிவாங்க, துன்பத்தை அனுபவிப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? நான் அவர்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? இவன் எதை பேசியிருப்பான் தெரியுங்களா? அடிமைகளாக இருக்கும்போதே, அடிபடும் போதே அவன் என்ன பண்ணுறான்? ஒரு மகிமை நம்பிக்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். இதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். பரவாயில்லடா, நம்ம வேலையே கொடுக்கல, ஆனால் அந்த பையன் நம்ம பற்றி சூப்பராக பேசுகிறானே. ஹி ஸ்பீக்ஸ் வெல். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று நான் அறிவேன். கர்த்தர் அவனை பேச சொல்லலை. நான் எப்போதுமே சொல்லுவேன், நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, கர்த்தர் அழைச்சார்னு ஊழியத்துக்கு வந்துடுவாங்க, என்ன ஊழியம் தெரியாமல் முடிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், உனக்கு தெரியல, உனக்கு என்ன முடியுமோ அதை செய். ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்துருந்தா என்னாக தெரியுங்களா? அழைப்பு இழந்து ஒரு நாள் நம்பிக்கைட்டு வேற எங்கேயும் போயிடுவாள். அழைக்கப்பட்டால், நான் எப்போதுமே சொல்லுவேன், அழைக்கப்பட்டால் கர்த்தர் காரணத்தை சொல்லி தான் அழைப்பார். இதுக்காக ஒன்று அழைக்கிறேன். ஒருவேளை நம்ம சரியாக கவனிக்கலை, சரியாக அந்த சத்தம் நமக்கு புரியலைன்னு சொன்னால் என்ன பண்ணு தெரியுங்களா? நமக்கு என்ன முடியுமோ அது செய்ய ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த கம்பெனியில் ஒரு சின்ன பேசல், ஒரு 4 பேர் 5 பேர் ஜெபிப்போம். எங்கள் பாஸ்டர் சொல்லக்கூடிய மெசேஜை பேப்பரில் நோட் பண்ணி அவங்க நடுவில் போய் என்ன பண்ணுவோம், எங்கள் பாஸ்டர் இன்றைக்கி சண்டே சார் இப்படி சொன்னாங்க, புதன்கிழமை பைபிள் இப்படி சொன்னாருன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், இதை சொல்லிட்டு இருப்பேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னென்னா, அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், என் குழந்தைக்கு பர்த்டே, வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுறீங்களா?
ஏன்னா அந்த வசனம் அவருக்கு ஏன் பாஸ்டர் கொடுத்த வசனம், அது பாஸ்டர் கொடுத்த செய்தி. அதை நான் சொன்னபோது அவருக்கு என்னாச்சுன்னா சந்தோஷமாயிட்டு. எங்கள் வீட்டில் வந்து பேசுங்களேன், எங்கள் மாமனார் இருக்காங்க, எங்கள் அத்தை இருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அக்கா வருவாங்க, வந்து அங்கே போனேன்னு சொல்ல போன போது அவங்க ஒருத்தர் சொன்னார், எங்கள் சபையில் ஒரு ஃபாஸ்டிங் பேரில் வந்து பேசுகிறீங்களா? ஓ வரேனே. ஃபாஸ்டிங் பேர் போனால் சபையில் என்ன பண்ணாங்க, சண்டே சர்வீஸ்க்கு வரீங்களா? சண்டே சர்வீஸில் பேசினா அப்புறம் காஸ்பல் கன்வென்ஷன் வரீங்களா? கன்வென்ஷன் வரீங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போக ஆரம்பித்தேன். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருந்தேன். ஆனால் ஐ வாஸ் அ ப்ரீச்சர். ஒரு காலகட்டம் வந்தது, எனக்கு ஒரு ஆசை வந்தது, பைபிள் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாமே. இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், தப்பு தவறமாக ஏதாவது சொல்கிறோமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நல்ல வசனத்தை கற்றுக்கலாமே. அப்போ ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிற ஒரு பிரின்ஸ்பாலை போய் பார்த்தேன், நல்ல ஊழியக்கார்ட்டு போய் கேட்டேன், எனக்கு ஈவினிங் காலேஜில் சேர முடியாது, ஆனால் ஊழியம் இருக்குது, எனக்கு போஸ்டலில் படிக்கிற மாதிரி ஏதாவது பைபிள் காலேஜ் இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க, நான் அதை படிக்கலான்ட்டு இருக்கேன். அப்படின்னு அவர் கேட்டார், நீங்கள் ஏற்கனவே ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இனிமேல் என்ன பைபிள் படித்து எப்போ ஊழியம் செய்ய போகிறீங்க? ஸோ அப்போவே எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு. ஸோ நான் இனிமேல் படித்து எப்போ ஊழியம் செய்ய போகிறீங்க? எங்கள் பைபிள் ஸ்கூலில் ஒரு வேக்கன்சி இருக்குது, நீங்கள் அதில் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு பழக்கமே இல்லை, டீச் பண்ணுற பழக்கம் இல்லை, ஸ்டடீஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், பழக்கம் இல்லை. இந்த பசங்கள்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்கல்ல, பைபிள் காலேஜ் நிறைய கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு பயந்துட்டு நான் வரல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கிளாஸ் எடுங்க, நான் கிளாஸில் பின்னாடி உட்காந்துருக்கிறேன், நான் இருந்தானா பசங்க கேட்க மாட்டானுங்க, அதனால் நீங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கலாம். எனக்கு பசங்களை விட இவர் இருக்குது பெரிய பயம். இப்போ பசங்களாவது எதாவது கேட்பான், இவர் இந்த பெரிய ஒரு வேதாகமத்தை அப்படியே நடமாடும் பைபிள்னு சொல்லக்கூடிய ஆசாமி, அவர் பின்னாடி உட்காந்துருக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லையா என்னை விட்டுருங்க, ஆளை நான் படிக்க தான் வந்தேன். அது சொன்னார், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஒன்று பேசுங்க. பர்டிகுலராக அன்றைக்கி அந்த கிளாஸ் என்ன அந்த பீரியட் என்ன பீரியட்னா கிறிஸ்டியன் ஃபேமிலி பற்றி அங்கே கிளாஸ் இருக்கும். ஆனால் நான் போனேன், நம்ம தான் கல்யாண சங்கீதம் இருக்குதுல்ல, 120 சங்கீதம், அதுலேருந்து என்ன பண்ணேன், கல்யாண சங்கீதத்துலேருந்து 3 வார்த்தைகள் சொன்னேன். ஒன்று ப்ராஸ்பெரிட்டி, இன்னொன்று ஃபர்டிலிட்டி, 3 லாஞ்சிவிட்டி, அது செழுமை, கொழுமை, முதுமை. இந்த 3 வார்த்தை தான் நான் முதல்ல பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணது. டீச் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு எப்போ பேச தடுமாறுறீங்களோ அப்போ நான் வந்துடுறேன், நான் வந்து கிளாஸை கன்டினியூ பண்ணிடுறேன்னாரு. ஆக்சுவலாக அது 1 மணி நேரத்துக்கு மேலே போகுது கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்தா அது பாஸ்டருடைய கண்களில் கண்ணீர். அந்த பைபிள் காலேஜ் பிரின்சிபால் அவருடைய கண்களில் கண்ணீர். அவருடைய பையனுக்கு மேரேஜில் பிரச்சனை இருந்திருக்குது. அப்போ பையன் ஒரு ஹிண்டு பண்ண, ஒரு நல்ல பெந்தகோஸ்த மனுஷன், பைபிள் காலேஜ் நடந்தது. அவர் பையன் வந்து ஒரு ஹிண்டு பண்ண காலேஜில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டான். இவருக்கு ஊழியம் செய்ய முடியாத ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் அவர் இருந்தார். எனக்கு தெரியாது அது. நான் பாட்டுக்கு கிறிஸ்டின் ஃபேமிலி பற்றி பேசின உடனே அது அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்போ அவர் சொன்னார், வெளிநாட்டு பிரசங்கியாரெலாம் பேசினாங்க, கிறிஸ்டின் ஃபேமிலி கேட்டிருக்கிறேன், நானே ஒரு அத்தாரிட்டி, ஆக்சுவலாக கிறிஸ்டின் ஃபேமிலி பற்றி பேசுகிற ஒரு அத்தாரிட்டி, ஆனால் எனக்கு தெரியாத சங்கீதத்தில் 120 இத்தனை கருத்துக்களை சொன்னீங்களே, இது எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா என் குடும்பத்தோட பிரச்சனையே வந்திருக்காது. அதில் இருந்த 13 ஸ்டூடெண்ட்டில் 5 பேர் முழு நேர ஊழியர்கள், பாஸ்டர்ஸ். அந்த பாஸ்டர்ஸ் 5 பேரும் சொன்னாங்க, இதை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா என் குடும்பம் நல்லா இருந்திருக்குமே. அன்றைக்கி தான் நான் கொஞ்சம் விழித்து பார்த்தேன், ஓஹோ நம்முடைய அழைப்பு சுவிசேஷ ஊழியம் அல்ல, கன்வென்ஷன் பிரசங்கியார் இல்லை, நான் யார், வேதத்தை போதிக்க வேண்டியவன். ஏன்னா பாஸ்டர்ஸ் வராங்க. ஒரு பைபிள் ஸ்கூல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பைபிள் ஸ்கூல் நடத்துகிறவருக்கு சென்னையிலேயே 3 பிரான்ச்சஸ் இருந்தது பைபிள் ஸ்கூல். அந்த 3 பைபிள் ஸ்கூல்லையும் கிறிஸ்டின் ஃபேமிலி நீங்கள் தான் எடுக்கணும். ஏறக்குறைய 6 மாதம் ஒவ்வொரு பைபிள் ஸ்கூல்லையும் டீச் பண்ணேன். ஒரே நேரத்தில் 3 பைபிள் ஸ்கூலில் ஒரு வாரத்தில் 3 நாட்கள் அப்படி டீச் பண்ணேன். அப்போ நான் திரும்பி உட்காந்து ஜெபம் பண்ணேன். யோசித்து பார்த்தபோது இத்தனை வருஷம் என்ன நடத்துனது எதுக்குன்னு சொன்னால், இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு. என்னுடைய அழைப்பு என்னென்னா, பேசிக்கலாகவே என்னோட டீச்சர். ஆனால் எனக்கு தெரியாமலே என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இங்கே ஓடி அங்கே ஓடி இதை பண்ணி அதை பண்ணி, அப்போ தான் திரும்பி பார்த்தேன், இதெல்லாம் வீணாகலை, இதெல்லாம் அனுபவங்கள். இந்த அடிபட்டது, மிதிப்பட்டது, சபைக்கு போகிறது. ஆவடியில் ஒரு சபைக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன் ஒரு முறை. போன போது நோட்டீஸ் போடுவோம், சரியாக 6 மணிக்கு தொடங்குன்னு போடுவோம்ல, அதை நம்பி நான் 5:45 போயிட்டேன். போனால் அங்கே சபை இருக்குதான்னு எனக்கு சந்தேகம் வந்துட்டு, காக்கா நடமாட்டேன்ல, உட்காந்துருக்கிறேன் நான் பாட்டுக்கு. அந்த சபையோட படிக்கட்டில் பூட்டு போட்டுருக்குது, உட்காந்துருக்கிறேன் நான். ஒரு 6:30 மணிக்கு ஒருத்தர் சைக்கிளை விட்டார், அப்படி பார்த்தார், லுங்கி கட்டியிருந்தார், ஒரு டிஷர்ட் போட்டிருந்தார், அப்படி பார்த்தாரு. அந்த புண்ணியமான நீ யாருன்னு கேட்கல, எனக்கும் தயக்கம், யாரும் தெரியாது. பார்த்தோன்னா பேட்டர் ரவுடி மாதிரி இருக்கார், லுங்கியெல்லாம் கட்டிருக்காரு, டிஷர்ட் போட்டிருக்கிறாரு. அவர் பார்த்தாரு, சைக்கிள் வச்சார், போயிட்டார். ஒரு 7:15 மணிக்கு அவர் வந்தார், வந்து கதவை திறந்தார். அப்புறம் வந்து ஒரு அம்மா பெருக்குனாங்க. நான் 5:45 வெளியே உட்காந்துருக்கிறேன். அப்புறம் வந்து கேட்குறாரு, பிரதர் நீங்கள் யார், நோட்டீஸ் பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்டார். நான் தான் ஏன் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, பிரைஸ் லார்ட், வாங்க பிரதர் உட்காருங்க சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா லுங்கி போயிட்டு வச்சிட்டு வந்துட்டு
அந்த டிஷர்ட் போய் தலையணு வர ஜிப்பாக வந்துட்டு. சரியா? தலையணு வர ஜிப்பாக தெரியும் தானே, நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப்படி போட்டுவாங்க. ஒரு போட்டு என்ன பண்ணால் ஒரு சதுர வெட்டை. அப்போ தான் பார்த்தேன் சதுர வெட்டை இது அப்படின்னா நம்ம ஆள் தான் இவர். வந்தவொடனே என்ன பண்ண தெரியுங்களா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்களுக்கு ஆவியானவரை பேசுவார்னா பாருங்க. எனக்கு கடுப்புன்னா கடுப்பு. 5:45 ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், எனக்கு யாருன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஆனால் ஏழை காலுக்கு சொல்கிறாரு பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்களுக்கு இருக்கிற ஆவியானவரே. இப்படி எத்தனையோ அனுபவங்கள், இந்த கன்வென்ஷன்ஸு, இந்த சபை கூட்டங்கள், ஃபாஸ்டிங் ப்ரேயரு, ஆன்லைன் பேர்னு போய் நிறைய அனுபவங்கள். ஆனால் என்றைக்கு நான் டீச் பண்ணுறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாசல் திறந்தாரோ அப்போ தான் புரிஞ்சுது இத்தனை அனுபவங்களும் எதுக்குன்னு சொன்னால் நான் அவரையே டீச் பண்ணுறதுக்கு தான். இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லலாம், எந்த ஆன்லைன் பேர் கூட்டாலும் நான் போகிறதில்ல, வேறு எந்த ஊழியங்களுக்கு கூட்டாலும் போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய அழைப்பு என்னவோ அதுதான் செய்வேன். அது சொல்லுவாங்க தெருவில் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் 1, 2, 3 தான் சொல்லிட்டு இருப்பேன். இதுதான் சொல்லுவேன். அப்படி சொல்லுவான் ஏசு நல்லா வேறு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வேறு தான் வசனம் தான் தெரியும், இந்த வசனத்தை தான் சொல்லுவேன். என்று அழைப்பு அதுதான். என் அழைப்பு மீறி நான் போக முடியாது. இது யார் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன், அடிமையாக இருக்கிறான், ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பேசிகிட்டு இருக்கிறான். அப்படின்னா அடிமை மக்கள் நடுவில் அவனுக்கு கொடுத்தனா நிச்சயமாக சொல்ல முடியும். அசோக் லேலனில் நான் ரட்சிக்கப்பட்டது 85, நான் விஆர்எஸ் வாங்கினது 2005. இந்த 20 ஆண்டுகளும் அந்த அசோக்கில் டீச் பண்ணியிருக்கேன். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு அங்கி போட்டேன் இல்லைன்னா ஒரு ஊழியக்காரன் முன்னேற ஊழியக்காரன் உள்ளே போக முடியாது. ஆனால் நான் போகிறத யாரும் தடுக்க முடியாது. என்னை கர்த்தர் அங்கே ஒரு மிஷனரியாக வைத்திருந்தார். நான் அங்கே தான் ஒழிச்சேன். நான் பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவேன், ஸ்கூலுக்கு நீ போனேன்னா நீ அந்த ஸ்கூலுக்கு நீ தான் மிஷனரி, நீ தான் அந்த இடத்துக்கு வசனம் சொல்ல வேண்டிய நீ தான். நான் நிச்சயத்தை சந்தோஷத்தோடு சொல்ல முடியும். 20 ஆண்டுகளில் ஒரு நிமிஷத்தை கூட எனக்கு கம்மல் எனக்கு அந்த லட்சராக கிடைச்ச நேரத்தை நான் வீணாக்கவே இல்லை. நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா கர்த்தர் என்ன நடத்தின பாதைகள் அது. இதுக்காக கர்த்தர் முழு நேரமாக அழைக்கட்டும் அப்புறம் வரேன்னு சொல்லி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன முடியுமோ, நமக்கு என்ன பலம் இருக்குதோ, நீங்களான விசுவாசி ரட்சிக்கப்பட்டவர்கள் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குதோ இல்லையோ, நிறைய பேர் என்ன பண்ணுறான், கர்த்தர் இந்த ஊழியம் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் ஊழியத்தை இதை செய்கிறேன். இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்வோம். பிரசங்கி சொல்கிறானே, உன் கைகளுக்கு நேரிடுவதோ அதை செய். ஏன்னா நீ போகிற இடத்துல என்ன கிடையாது, ஞானம் கல்வி வித்த ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன முடியும், உன் கைகளுக்கு என்ன முடியுமோ அதை செய். ஒருவேளை நீங்களாலும் தப்பான இடத்த வழி ரூட்டில் போயிட்டு இருந்தால் கூட கர்த்தர் அடிக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம நோக்கம் நல்ல நோக்கம். என்னன்னு தெரியல, சும்மா உட்காந்துக்கு போல ஐ எம் டூயிங் சம்திங் ஃபார் மை லார்ட். எனக்கு இந்த ஃபாதர் பர்க்மன் பாட்டில் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அதை பார்த்தாலே கிண்டல் அடிப்பாங்க. ஏதாவது ஏதாவது ஏதாவதுன்னு வார் தெரியுங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஆனால் நிறைய பேர் கிண்டல் அடிப்பான் அந்த பாட்டுக்கு. ஏதாவது செய்யணும்ல, அது இதுதான் செய்யணுங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வரும் வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம கைகளுக்கு என்ன முடியுமோ, ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கலாம்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு ஜெபிக்கலாம்ல, பிரசங்கம் பண்ணுவதுங்க பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கலாம்ல, அவனை தாங்கலாம்ல, எத்தனையோ செய்ய முடியுமே. உட்காந்துட்டு எனக்கு கர்த்தர் வெளிப்பாடுன்னு வரல, நீ சாகிற வரைக்கும் வரலன்னு என்ன பண்ண, அப்படியே செத்து போயிடுவியா? நிறைய பேர் ஊழியத்தின் அழைப்பு தெரியாமலே ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னா they don't have a definite call. இந்த 3 இருந்துன்னு வச்சிங்களேன், நிச்சயமாய் அதாவது டைரக்ட் ஆடிபிள் விசிபிள்னு சொன்னேன், இது இருந்தால் ஸோ நோ இட் மஸ்ட் பி பியாண்ட் அவுட். ஒருவேளை எனக்கு சரியாது இல்லைன்னா என்ன செய்யணும், அதுக்காக காத்திருந்து காலத்தை வீணாக்க வேண்டாம். என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தருக்கு நம்மளால் என்ன முடியுமோ, அடிமையாக இருக்கிறான் ஆரோன், அவன் என்ன பண்ணுறான், ஹி ஸ்பீக்ஸ் வெல் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. கர்த்தர் அவனுக்கு அழைப்பை கொடுக்கல, கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுத்தான்னு பைபிளில் போடலாம். என்ன பண்ணுறான், அவன் பேசிகிட்டே இருக்கிறான். எதை பேசுகிறான், அடிமை நாட்டில் அடிபட்டு புலம்பிக் கொண்டிருக்கிற மக்கள் என்ன பேச முடியும், உனக்கு ஒரு ஆறுதல் உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு, நாம் சொந்த தேசம் ஒன்று இருக்குது, நாம் அங்கே போவோம் என்று தான் அவன் பேசி கொண்டிருக்கிறான். கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அழைக்கப்படாதவன் அவன் என்ன பண்ணுறான், ஹி ஸ்பீக்கிங் ஃபார் காட். 3வது அவனுக்கு நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவன்கிட்ட இருந்தது இனிஷியேட்டிவ், தன் ஆர்வம். இனிஷியேட்டிவ் உண்டு. அது 14ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். நல்லா கவனிச்சிங்களா, கர்த்தர் கழுத்து பிடிச்சி தள்ளலை. என்ன பண்ணுறான், அவனே புறப்பட்டு வருகிறான். யாரை பார்க்கறதுக்கு, அவன் எகிப்தில் இருக்கிறான், இவன் எங்கே இருக்கிறான், மீதியான் தேசத்தில் இருக்கிறான். இவனை காண்பதற்கு அவன் என்ன பண்ணுறான், தானாக புறப்பட்டு வருகிறான். அவன்கிட்ட என்ன இருக்குது, இனிஷியேட்டிவ். அதாவது உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னா, தன்னார்வம் இருக்க வேண்டும். நமக்கு ஆவிக்குள்ள இதுக்கு பேர் முந்திரி கொட்டை. தன்னார்வம் இருந்தால் அதுக்கு வேறு என்ன பேர், படகுல சீசைகள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. ஏசுநாதர் கடமை நடந்து வர்றாருல்ல, உன்னை இயேசு பயப்படாதீங்க நான் தான். உன்னை பேதுரு என்ன பண்ணார், ஆண்டவரே நீரேயானால்
நானும் தண்ணி மேல் நடந்து வரேன், கட்டளையிடுன்னு சொன்னார் இல்லையா. போனார், கொஞ்சம் தூரம் போனால் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டார். இயேசு வந்து அவரை தூக்கிட்டார், மறுபடியும் நடக்க வச்சார். வந்து படகுல உட்காந்துட்டாங்க இல்லையா. இந்த யோவான், யாக்கோபு, அந்திரேயெல்லாம் கிட்ட உட்காந்துருக்கான்ல, அவனும் நனைஞ்சிருக்கிறான். இவன் நல்லா நனைஞ்சிருப்பான்ல, அவனுக்கு ஸ்ப்ரே ஆனதான் நனைஞ்சிருப்பான். இவன் அப்படி இல்லை, தண்ணிக்குள்ளே மூழ்கிலாம் வந்திருக்கிறாள், நனைஞ்சிருப்பான்ல. வந்து உட்கார்ந்தோடனே யோவான் என்ன கேட்டிருப்பாரு, நக்கெல்லாம் பார்த்துருப்பாரு, ஏன்ட தேவையா உனக்கு இது, பேசாமல் எங்களை மாதிரி உட்காந்துருக்கலாம்ல, என்னவோ பெரிய தம்ம நடந்த அப்புறம் உள்ளே போயிட்டு இல்லை. ஒரு தேவன் வந்து நடிக்க சொல்லுவார், யோவான் பேர் பார்த்தேன், பீட்டர் ஆர் யூ வெட், நனைச்சிட்டியாடா? நான் சொல்லுவானா, ஷட் அப், உன்ன மாதிரி படகுல உட்காந்து நனையலடா, தண்ணியில் நடந்து நனைஞ்சேன். பெய்தலான் 3 அடி நடந்தாலும் நடந்தல. மூழ்கிட்டியா, தண்ணி குடிச்சிட்டியான்னு கேட்டால் தண்ணி குடிச்சேன்டா, ஆனால் நடந்து தானே தண்ணி குடித்தேன். இன்றைக்கு இந்த மாதிரி யாராவது முன்னாடி வந்து நம்ம என்ன சொல்ல, உடனே முந்திரி கொட்டை அப்படி தானே சொல்லுவோம். இயேசு வீட்டினாலும் 2 பேர் ஓடி வராங்க. முதல்ல வந்து யார், யோவான் தான். அவனு உள்ளே போகலை, அது முன்னெச்சரிக்கை முனுசாமி வெளியே நின்றுச்சு. எதுக்குள்ளே போவானே, உள்ளே போனால் எது பிடிக்குமோ தெரியலன்னு பயந்து நிற்கான். ஆனால் என்ன பண்ணுறான், பேதுரு வந்து நேராக உள்ளே ஓட்டான்ல, நோ வெயிட்டிங் அட் ஆல், ஜஸ்ட் ரன் த்ரூ. உள்ளே போயிட்டான், பார்த்தா ரைட் தான், இங்கே ஒரு துணி அங்கே ஒரு துணி, இடத்த காலி பண்ணுவா, போகலாம், முடிஞ்சு போச்சு இல்லை கதை. ஆனால் வேதம் அதுக்கு சொல்கிற பேர் என்ன தெரியுங்களா, இனிஷியேட்டிவ். திரும்பி யோசித்து பாருங்கள், இயேசு நடந்து வர்றாரு இல்லையா. இப்போ பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நானும் நடந்து வரட்டுமா? உடனே இயேசு ஆமாம் சொல்லணுமா இல்லை வராதுன்னு சொல்லணுமா? இயேசு ஆமான்னு சொன்னார். வேத வசனத்தின்படி இயேசு அவனை வான்னு சொல்லணுமா வரக்கூடாதுன்னு சொல்லணுமா? வராதுன்னு சொல்லணும். வாசிங்க, யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோபு 9:8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல், யார் ஒருத்தர் தான்? God only. தண்ணீர் மேலே நடக்கணும்னா யார் தான் நடக்கணும்? அவர் தான் நடக்கணும். இப்போ நடந்து வராரு, நம்ம ஆளு கேட்குறான், ஆண்டவரே நானும் வரட்டுமா? இவன் வந்தான்னா அந்த வசனம் காலி ஆகிடும். அவர் ஒருவரே சொல்ல முடியாதுல்ல இப்போ. ஹலோ, ஆமாவா? வசனம் என்ன சொல்லுது? அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர, அவர் ஒருத்தர் தான் நடக்க முடியும். இப்போ பீட்டர் என்ன பண்ணுறாரு, இஸ் ஆஸ்கிங் சம்திங் அகேன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரே நீர் என்ன நானும் வரட்டுமா? யோசுக்கு டயலமா, வர சொல்லலாமா கூடாதா? நோ டயலமோ அட் ஆல். இது திரும்பி பாருங்க, உபாகம் மன்னிக்கணும், யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே கேட்குறாரு, ஆண்டவரே உங்கள் மகிமையை கொஞ்சம் காட்டுங்களேன். கர்த்தருக்கு ஒரு தர்ம சங்கடம், பார்த்தா செத்து போயிடாடா பாவி. என்ன சொன்னார்? பார்த்தா நீ செத்து போயிடுவே. இவன் கேட்டுட்டான், அவருக்கு வந்துட்டு ஓன்னு கொடுக்க முடியாது. ஏன்? அப்படி மகிமையை கண்டு வரும்னு கர்த்தர் சொல்லுவார். என்னை பார்த்து ஒருத்தனும் உயிரோடு இருக்கக்கூடாது, ஏடா கூடமாக அப்படி கேட்டு தொலைக்கிறியே. சரி கேட்டுட்டேன், என்ன பண்ணு, என் அண்டையில் ஒரு கண்மலை இருக்குது, அதில் ஒரு பிளவு இருக்குது, வந்தவர்களை உட்காந்துக்கோ, நான் கையை வச்சு மூடிக்கிறேன். ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கிறா பாருங்க பிதா. ஏன்? பார்த்தானே செத்து போயிடுவானே. அப்போ தேவனுடைய வசனத்துக்கு மாறாக ஒருவன் கேட்டால் ஃபாதர் காட் ஹேஸ் அ டயலமா. என்ன பண்ணுறாரு? கொடுக்கலாமா வேணாமா? கொடுத்தா அவனுக்கு தான் ஆபத்து. ஸோ என்ன பண்ணுவோம், அவனை உள்ளே வச்சு மூடி கடந்து போகட்டும், பின்மகிமையை அவன் பார்க்கட்டும். ஆனால் இயேசுவுக்கு தயக்கமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நோ டயலமா அட் ஆல். ஆண்டவரே நீரை நான் வரட்டுமா? என்ன பண்ணா வா, அவ்வளோதான். அடுத்த வார்த்தையே இல்லை, என்னடா அப்படி கேட்டு தொலைச்சிட்டிய, பைபிளே படித்தது இல்லையா நீ அப்படிலாம் கேட்கல பாருங்களேன். என்ன சொல்கிறாரு? வா, அவ்வளவுதான். ரேனாட் போங்கே வந்திருந்தாருங்களே சென்னைக்கு, ரேனாட் போங்கே ஞாபகம் இருக்கா? ரேனாட் போங்கே வந்தபோது ஏசிஏ சர்ச் இப்போ இருக்கிற இந்த மாதிரி பில்டிங் இல்லை, பெரிய ஆலிலோ ஷெட் இருந்தது. அதே இடத்துல பெரிய ஆலிலோ ஷெட். அதில் காலையில் பாஸ்டர்ஸுக்கு செமினார் நடத்துனாங்க. அதில் ஒரே ஒரு நாள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், லீவ் போட்டு ஒரு நாள் போகணுன்னு போனபோது அங்கே பாஸ்டர் பிரதாப் சிங் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே. அவர் என்ன சொன்னார்னா, பேதுரு கேட்குறான், ஆண்டவரே தண்ணி மேலே நடந்து வரட்டுமா? உடனே சொன்னார் கம். உடனே நம்மளால் என்ன சொல்லுவார்? வா, கம், வா, கம், வா. ஒன்று பண்ண அவன் பேதுரு எது மாதிரி நடந்தானா, அந்த வான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவன் தண்ணியில் நடக்கலை, அந்த வார்த்தையில் தான் நடந்தானா. அவன் சொல்லி சொன்னார். பேதுரு எப்படி இருந்தானா, வா வா வா. அவனுக்கு வா வரல, என்ன பண்ணிட்டான்? வா வா வா. என்ன பண்ணுறான்? பேதுரு எதில் நடந்தாராம்? தண்ணீரில் நடக்கலை, இயேசு வா என்று சொன்னார், அந்த வார்த்தையில் நடந்தான் அப்படின்னாரு. யோசித்து பாருங்க, இயேசுவுக்கு எந்த தயக்கமும் இல்லை, வசனத்துக்கு முரண்பாடாக கேட்குறான். ஆனாலும் என்ன பண்ணுறாரு கர்த்தர்? அவனுக்கு வாப்பா
ஒன்றும் கஷ்டமே இல்லை. அப்படியானால் ஏன் தெரியுங்களா, அந்த இனிஷியேட்டிவ். இயேசு எதை பார்த்தார்? அந்த தன்னார்வத்தை பார்த்து தான் என்ன பண்ணார், வசனத்துக்கு முரண்பாடாக இருந்தாலும் பரவாயில்லப்பா நீ வாப்பா. நான்காவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், இவனுடைய வாழ்க்கை முக்கியமானது. 27ஆம் வசனம், 27ஆம் வசனம், 27 14 மன்னிக்கணும் 4:27, யாத்திராகமம் 4:27, யாத்திராகமம். கவனிச்சிங்களா? எகிப்திலிருந்து புறப்பட இவன் காண வருகிறான். வரும்போது கர்த்தர் சொல்லி வரல, ஆனால் வந்த பிறகு கர்த்தர் அவனை நடத்துகிறார் பாருங்க. கவனிச்சிங்களா? 4:14 கதைன்னு சொல்ல, அவன் உன்னை காண புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டது யார்? ஆரோன்ட்டு அந்த இனிஷியேட்டிவ் இருந்தது. அவன் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுறார், அவன் எங்கே இருக்கிறான்னு இவனுக்கு டைரக்ட் பண்ணுறார் பாருங்க. நீங்களும் நானும் இந்த அழைப்பு மிக முக்கியமான அழைப்பு. என்ன பண்ணுறான், அவன் ஆர்வத்தில் என்ன பண்ணுறான், மோசையை பார்க்கணும் புறப்பட்டு வர்றான். எங்கே இருக்கான்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் அவனை என்ன சொல்கிறார் வழியில், அவனை எங்கே பார்க்கணும்னு நீ வனாந்திரத்துக்கு போ. அப்போ நீங்களும் நானும் ஒரு அந்த தன் ஆர்வத்தோடு புறப்பட்டால் ஒரு நாளும் தப்பாக போயிட மாட்டோம். கர்த்தர் என்ன பண்ணுவாதுங்களா, சரியான வழியிலே நடத்துகிறார். சொல்ல போனால் அக்கார்டிங் டு காட்ஸ் கமாண்ட். அடுத்தது என்ன, அவன் எப்படி நடக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படி வருகிறான். அக்கார்டிங் டு காட்ஸ் கமாண்ட். 14ஆம் வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 4:14. அடுத்தது என்ன, ஃபெலோஷிப்ஸ் ஜாய், அதாவது ஜாய் ஆஃப் த ஃபெலோஷிப், ஐக்கியத்தினுடைய மகிழ்ச்சி. ஆரோனுக்கு மோசையை பார்த்தோன்னு என்ன உண்டாகும், மனசில் என்ன உண்டாகும், ஒரு சந்தோஷமாகும். இன்றைக்கி அநேகருக்கு இன்னொரு ஊழியக்காரனை பார்த்தா உள்ளே வருது எரிச்சல் தான் வருது. ஒரு ஊழியக்காரனை பார்த்தா ஒரு முறை 2 ஊழியர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது தெரியுமே, 2 ஊழியக்காரன் சேர்ந்தால் இன்னொரு ஊழியக்காரன் மண்டையை உருட்டுவாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு, இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த ஊழியக்காரருக்கு தர்ம சங்கடம், அதை கட் பண்ணவும் முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வந்தவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட நிறைய அந்த ஊழியக்காரனை பார்த்து இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ண, ஒரு ஊழியக்காரன் அப்படி பண்ணுறான் சொல்லும்போது இந்த ஊழியக்காரர் தவிக்கிறாரு. இவர் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல. பேசிகிட்டே இருக்கும்போது யாரை பற்றி பேசுகிறாரோ அவர் வந்துட்டார். வந்த உடனே இந்த ஊழியக்காரர் பார்த்தாரு, இவன் இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அவனை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவர் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். வந்தோடனே, தோத்திரம் பிரதர், உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், கடைசி வரைக்கும் என்ன சொன்னேன்னு சொல்லவே இல்லையா. உங்களை பற்றி பேசணும்னு சொன்னானே தவிர என்ன பேசணும்னு சொல்லணும்ல. இது சங்கீதம் 133 இருக்குது தெரியுங்களா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை வெறுப்பும் எத்தனை கோபமும் எத்தனை சண்டையுமா இருக்கிறது, அப்படி தான் பைபிளில் இருக்குது. அது ஆரோன் யாரை பயன்படுத்துகிறான் பாருங்கள் அந்த ஃபெலோஷிப்புக்கு. ஆரோன் சிரசில் ஊட்டப்பட்டு அவன் தாடி வழியாக வெளிந்த ஆசிடை போல் இருக்கிறது. இந்த அபிஷேக தைலமாக இல்லை நிறைய பேருக்கு. ஆமாம், அங்கி எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அரிக்கக்கூடிய ஆசிடாக தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் ஒரு சகோதரனை பார்க்கும்போது அவன் உள்ள என்ன செய்தான், மகிழ்ன்னு சொன்னார் இல்லையா. ஆரோனுடைய அழைப்பின் 5 பகுதிகள். ஒன்று, ஒன் ஹூ யுனைட்ஸ், இணைக்கிறவன். 2வது, நன்றாக பேசுகிறவன். 3வது, தன்னார்வம் உள்ளவன். 4வது, தேவனுடைய வார்த்தையின்படி நடத்தப்படுகிறவன். 5வது, ஐக்கியத்தில் ஆனந்தம் கொள்ளுகிறவன். ஜெபம் பண்ணலாமா? இந்த ஆபிரகாமுடைய அழைப்பில் நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த 3 வார்த்தைகள். ஒன்று, இட் வாஸ் டைரக்ட், நேரடியாக கர்த்தர் அழைக்கிறார். 2வது, அவன் காதுகள் கேட்க. 3வது, அவன் தரிசித்து, விசிபிள். இந்த 3 இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் நானும் எந்த காலத்திலும். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன வசனத்தை பேசிட்டு நிற்கிறேன்னு சொன்னால், இது கர்த்தர் எனக்கு எங்கள் பாஸ்டரை கொண்டு போட்ட பிச்சை. அது பாஸ்டர் கொண்டு டீச் பண்ணான்னு சொல்ல மாட்டேன், ஒரு பிச்சைக்கார மாதிரி அவர் காலுக்கள் உட்காந்துருப்பேன். அவர் பேசும்போது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க முன்னாடி உட்காந்துருப்பாந்துறீங்களா. ஏன்னா நான் 33 வயசில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த பிள்ளைங்க 3 வயசில் சொல்லுது கர்த்தர் மேய்ப்பராக இருக்கான. 33 வயசில் அந்த வசனத்தை கற்றுட்டு இருக்கிறேன். 30 வருஷம் ஜூனியர் தான். என்னென்னா எங்கள் பாஸ்டர் காலுக்களை உட்காந்துருப்பேன். அவர் ஒருவேளை எப்படி வந்தார்னு வச்சிங்களேன், என்ன தான் மிதிக்கணும், அந்த இடத்துல உட்காந்துருப்பேன். அவர் பேசும்போது இந்த வாயிலேருந்து எச்சில் தெரித்தால் நான் நினைப்பேன், இதை கர்த்தர் கொடுக்குற அபிஷேகமாக நான் எடுத்துக்கொள்வேன். அப்படி தான் அவர் என்னை நடத்துனாங்க. அங்கே தான் உட்காந்துக்காது. எனக்கு ஆசை விருப்பம் என்னென்னா, எங்கள் பாஸ்டர்லேருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்னை தாண்டி தான் அடுத்து ஒன்று போகணும். எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்துடக்கூடாது. அவன் அசைவான் திரும்புவான், அது என்னை சிந்தனையை திசை திருப்போம். அதனால் முதல் ஆளாக உட்காந்துருப்பேன்.
இதுதான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. எங்கள் பாஸ்டர் இல்லை, பாஸ்டருடைய மகன் இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறாங்க. என்னோட ரொம்ப சின்னவங்க தான். ஆனாலும் அவர் பேசினா கூட முதல் சேரில் நான் உட்காந்துருப்பேன். ஏன்னா அந்த செய்தி நேரடியாக எனக்கு வரணும், அடுத்தவங்களுக்கு அதுக்கப்புறம் தான். சுயநலம் தான், ஆனாலும் எனக்குலாம் வேணும். அவங்களுக்கு வேணும்னா வந்து எனக்கு முன்னாடி வந்து உட்காரட்டும். ஆனால் எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, தம்பி நீங்கள் அசோகன் வேலையை விட்டுருங்க, நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டராக வந்துடுங்க. அப்போ நான் சொன்னேன், அங்கிள் கத்தர் என்கிட்ட பேசிட்டு அப்புறம் வரேன், எனக்கு என் தகப்பனை காட்டிலும் எனக்கு மேலே உள்ளவங்க. அவர் சொன்னாங்க, ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டிங்களா, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. அதோடைய ஒரு வாயை மூட்டார். அப்புறம் கூப்பிடலை. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பாஸ்டர்மா. பாஸ்டர் இப்போ பாஸ்டராக இருக்க காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ கிருஷ்ணன் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ அவர் அப்பாவுக்கு கார் ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் காலேஜ் டைம் போய் இந்த கார் ஓட்டுவார். 3 பேரும் வந்து என் ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டாங்க, அகஸ்டின் பாஸ்டரை அசிஸ்டன்ட் பாஸ்டராக வர சொல்லி கர்த்தர் பேசுகிறாரு, நீ என்ன சொல்கிற? உடனே ஒய்ஃப் சொன்னால், கர்த்தர் சொன்னால் அப்புறம் நான் யாரும் நடுவில் நிற்கிறதுக்கு. உடனே என்கிட்ட சொன்னாங்க, தம்பி ஃபாத்திமாவுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வரீங்களா? வரமாட்டேன். கர்த்தர் என்கிட்ட பேசினா தான் வருவேன், நீங்கள் கூப்பிட்டு நான் வரமாட்டேன் சொன்னேனே. வெளியே இருந்த ஒரு ஊழியக்காரர் மாத்திரமல்ல, இன்றைக்கி நான் நிற்கிற அந்த வசனம் அந்த தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் போட்ட பிச்சை தான். அப்போ அவன் பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி சாது செல்லப்பா நம்ம ஊழியம் மூலமாக வந்த ஆள். இதே தாம்பரத்தில் மிக சாதாரணமான ஒரு குடும்பஸ்தனாக இருந்தவரை ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாது செல்லப்பா சில மெசேஜில் அந்த பேரை எங்கள் பாஸ்டர் பேரை பயன்படுத்துவார். அவர் மூலமாக தான் அந்த ஊழியத்துக்கு வந்து என்று அடிக்கடி சொல்லுவார். அது சொன்னாங்க, சாது செல்லப்பா போல் உங்களையும் ஒரு ஊழியக்காரனாக கற்று மாற்ற விரும்புகிறாரு. நான் பேசாமல் இருந்தேன். அடுத்தது சொன்னாங்க, பல்லாவரத்தில் பாஸ்டர் ஸ்டீஃபன் இருந்தாங்க இல்லையா, ஏசிஹெச் ஸ்டீஃபன், அவங்க ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்தபோது எங்கள் பாஸ்டர் தான் நேரடியாக அவங்களை நடத்திருக்காங்க, ஊழியத்தில் நடத்திருக்காங்க. அப்போ சொன்னாங்க, அவர் மாதிரி ஒரு ஊழியக்காரன் ஒன்று மாற்றம் கற்று விரும்புகிறார். நான் சொன்னேன், எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் கூப்பிட்டு நான் வரமாட்டேன், கற்று கூப்பிட்டு தான் வருவேன். அப்போ சொன்னாங்க, நான் கன்வென்ஷன்ஸ் வெளியூர் போகிறேன்ல, அப்போ என் கூட வாங்க, நான் ஒரு மெசேஜ் பேசுகிறேன், நீங்கள் ஒன்று பேசுங்கன்னாரு. நான் வரமாட்டேன், கர்த்தர் என்ன கூப்பிட்டா வருவேன்னு. அது சொன்னார், எப்போ நீங்கள் மாறுவீங்கன்னு கேட்டார். கர்த்தர் கூப்பிட்டா மாறுவேன் அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் நான் அதில் உண்மையாக இருக்கிறேன். எந்த மனுஷன் கூட நான் எந்த ஊழியத்துக்கும் போக மாட்டேன், கர்த்தர் அனுப்பினால் தான். அதனால தான் இந்த 27 ஆண்டுகள் ஆகுது அந்த ஊழியத்துக்கு வந்து. இந்த 27 ஆண்டுகளும் என்னுடைய அழைப்பில் தான் கொஞ்சம் கூட அப்படி இப்படி பெறலவே இல்லை. காரணம் என்னவென்றால், ஐ ஹாவ் எ டைரக்ட் கால் ஃப்ரம் காட். எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு எங்கள் பாஸ்டரை விட எனக்கு இயேசுநாதருக்கு அடுத்தது எங்கள் பாஸ்டர் தான். எனக்கு அன்றைக்கும் இன்றைக்கும் சரி, எங்கள் பாஸ்டர்னா அடுத்த வார்த்தை எனக்கு எப்போதுமே இல்லை. ஏன்னா அவர் மூலமாக தான் நான் இன்றைக்கி நின்றுட்டுருக்கேன்னு சொன்னால் காரணம் அப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய அர்ப்பணிப்பும் அவங்க நடத்தின விதமும் தான். ஒரு முறை என்னால் ஒரு மெசேஜ் ரெடி பண்ணவே முடியல. பொதுவாக கொஞ்சம் எதிர்பார்ப்பு உள்ள இடங்களுக்கு போகணுன்னு வச்சிங்களேன், இதை சொல்லவா அது சொல்லவா இதை பண்ணுவா, ஒரு மாதிரி மிரட்சி இருக்கும். ஒரு முறை எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், அங்கிள் எனக்கு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஒரு மாதிரி அதை நினைக்கும் போது ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த இடத்துல, நல்லா படித்தவங்க இருக்காங்க, நல்ல வசனம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது. அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஸ்னாரு. செய்தியை ஆயத்தம் பண்ணாத, ஒன்றை ஆயத்தம் பண்ணால் கர்த்தர் செய்தி கொடுத்துருவார். அது இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக வைத்திருக்கிறேன். எந்த இடத்துக்கும் நான் செய்தியை ஆயத்தம் பண்ணுறதில்லை, என்ன ஆயத்தம் பண்ணுவேன். ஏன்னா ஒரு அருமையான தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் கொடுத்த அடிப்படையான அந்த வார்த்தை. இன்றைக்கு வரை அதில் நிற்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? அழைப்பு கர்த்தருடையது. இந்த அழைப்பில் நீங்களாலும் நினைத்து நிற்போமானால், ஏன் நான் பார்க்குறேன், இப்போ நிறைய ஊழியங்களில் பார்க்குறேன், இவாஞ்சலிஸ்ட்டில் ஆரம்பித்து பாஸ்டராக மாறிடுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ கர்த்தர் அப்போ கூப்பிட்டாரு, இப்போ இப்படி மாற்றிட்டாரு. ஒன்றும் கவனிங்க, சபைகள் நடத்துவது எல்லாராலையும் முடியாது. பாஸ்டல் மினிஸ்ட்ரிங்கிறது வந்து பவுல் சொல்லுவார் தெரியுங்களா, துடைத்து போடுகிற அழுக்கான கந்தென்றார் தெரியுங்களா, அதை விட மோசமானது. எத்தனை நன்மைகளை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்தாலும் கடைசியில் உங்களை கால் போட்டு மிதிக்கிறது அவனை தான் இருப்பான். உங்கள்ட்ட எவ்வளோ அதிகமான நன்மைகளை பெற்றாங்களோ அவங்கள தான் உங்களை அதிகமாக வேதனைப்படுத்துவாங்க. அதனால் இது சாதாரணமான ஒரு அழைப்பில் நிற்க முடியாது. ஒரு மேன்மையான அழைப்பு. அந்த அழைப்பு இல்லாமல் நிறைய பேர் உள்ளே வந்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அந்த ஊழியத்தினுடைய மதிப்பையே கெடுத்துட்டு இருக்காங்க. அது நிச்சயமாக அந்த அழைப்பில் நின்னால் மாத்திரம்தான் முடியும். அதனால் ஜெபிப்போம். இதன் உள்ளத்தின் பாரத்தோடு நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். அழைப்பு ஒன்று தான். அந்த அழைப்பில் வளர்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஒரு பாஸ்டல் மினிஸ்ட்ரின்னு சொன்னால் 10 பேரை நடத்துவதில்லை, 10 லட்சங்களை நடத்துவதற்கும் கர்த்தர் அதுக்குள்ளே கிருபை வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் அர்ப்பணித்து நாம் அந்த நோக்கத்தில் வளர்கிறோமோ. ஆனால் பொதுவாக அன்றைக்கி பாஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா தி வாண்ட் டு பி இவாஞ்சலிஸ்ட். சபையில் பாஸ்டராக இருப்பாங்க, அப்பப்போ மலேசியா போயிடுவாங்க, அப்பப்போ ஸ்டேட்ஸ் போகிறாங்க. அப்போ அந்த நாட்டில் சபை என்ன ஆகும்? சபையில் யாரோ ஒரு XY தானே வந்து பேசணும்.
ஒரு மேய்ப்பனுக்குள்ள அந்த பாரம் வரக்கூடிய இன்னொருத்தருக்கு ஒரு கூலிக்கு வரவங்க தான். எப்படி இருக்க முடியும் அவங்களுக்கு? ஒரு சபையை உங்களுக்குன்னு கொடுத்தா எனக்குன்னு கொடுத்தா அதுதான் முக்கியம். தான் அழைப்பு முதல்ல கன்ஃபார்ம் பண்ண. பாஸ்டல் மினிஸ்ட்ரி என்றால் அப்பப்போ ஓடுற ஊழியம் இல்லை. அங்கே அவன் அப்போஸ்தலனாக இருக்கலாம், அவர் தீர்க்கதரிசி, ஏன்னா சபைக்கு இது தேவை. தீர்க்கதரிசியாக இருக்கணும், ஒரு தகப்பனாக இருக்கணும், ஒரு வேலைக்காரனாக இருக்கணும். அநேக ரோல் இருக்குது பாஸ்டல் மினிஸ்ட்ரியில். அதில் போதகர்களாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உங்கள் ஊழியத்தில் ஸ்டிக் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ஊழியம் கண்டிப்பாக வளரும், உங்கள் கிருபைகள் இன்னும் பெருகும். ஜெபம் பண்ணலாமா?